அறிவோம். இப்போ இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற வகுப்பு ஆனந்தம். இப்ப இந்த ஆனந்தம் அப்படிங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சச்சிதானந்தம் என்ற பரமனின் நாமத்திலிருந்து வெளிப்பட்டது. ஆனந்தம் அப்படிங்கிற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை. ஆனந்தா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இதற்கு சரியான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்பம் அப்படின்னு சொல்லலாம். இன்பம்ங்கிற வார்த்தை சரியான தமிழ் வார்த்தை. இப்ப நம்ம நடைமுறையில தமிழ்ல நெறைய வார்த்தைகள் பேசுறோம் இல்லையா? இந்த இன்பம்ங்கிற வார்த்தையோட. இப்ப உதாரணத்துக்கு சந்தோஷங்கிறோம், மகிழ்ச்சிங்கிறோம், இன்பம்ங்கிறோம், ஆனந்தம்ங்கிறோம். இப்படி எல்லா வார்த்தைகளும் நம்ம நடைமுறையில பொதுவாவே கலந்து தான் கையாள்றோம். ஆனாலும் இந்த ஒவ்வொரு வார்த்தையினுடைய உபயோகம் இடத்துக்கு இடம் மாறுபட்டு பொருள் சொல்லுது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா இப்ப நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாரி ஆனந்தம், தமிழ்ல இருக்கக்கூடிய இன்பம் அப்படிங்கிற வார்த்தை அந்த இறைநிலையினுடைய முக்கியத்துவத்தை குடுக்குது. இன்பம் அப்படின்னாலே அது ஒரு முடிந்த முடிவாக பார்க்குது. சந்தோஷமான ஒரு அனுபவமாக பார்க்கப்படுது. ஆனா நம்ம அந்த சந்தோஷமான அனுபவம் அப்படிங்கிறத நம்ம நடைமுறையில உபயோகப்படுத்துறோம். சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்துறோம். ஆனா இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு விதமான மாறுபாடுகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இது சம்பந்தமா நான் ஏற்கனவே நம்முடைய வகுப்புகள்ல நடத்தியிருக்கேன். சந்தோஷம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? அப்ப சந்தோஷம் என்பது மகிழ்ச்சியை காட்டிலும் பல மடங்கு மேலான ஒரு வார்த்தை. அந்த மகிழ்ச்சிங்கிற வார்த்தையோட மேலான ஒரு வார்த்தை ஆனந்தம். இப்படித்தான் நம்ம நடைமுறையில பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப சாதாரணமா நம்ம மகிழ்ச்சி என்ற சொல் ஏதாவது ஒரு விதத்துல இந்த உலக ரீதியான விஷய சுகங்களோட சம்பந்தப்பட்டிருக்கும். ஆனா இன்பம்ங்கிறது ஆனந்தம் அப்படிங்கிறது உலகியல் ரீதியான மகிழ்ச்சியை காட்டிலும் மேம்பட்ட ஆத்மாவினால் அனுபவிக்கப்படுகின்ற மிக உன்னதமான உயரிய ஒரு பேரின்ப நிலையாகும் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால இங்க ஆனந்தம் அப்படிங்கிற வார்த்தை அனுபவத்துக்கான வார்த்தை. அது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி சின்ன சின்ன சிற்றின்பத்துக்கான வார்த்தை அல்ல. ஏன்னா நம்ம மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அடையிறோம். இதை எப்படி நம்ம எளிமையா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நடைமுறையோட ஒப்பிட்டு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்ப ஒரு காதலன், காதலி 2 பேர் இருக்கிறாங்க. இப்ப இவர்கள் 2 பேரும் பழகிட்டு இருக்கிற போது, காதலன் என்ன பண்றான், தன்னுடைய காதலியை சந்திப்பதற்காக ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கான். எப்ப காதலி தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்வா, அவளை நம்ம சந்திக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமா அவளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான். போன் கால்ஸ்க்காக. அப்ப திடீர்னு அவ காதலி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல நம்ம இந்த டைம்ல சந்திக்கலாம் இன்றைக்கு சாயந்தரம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. இப்ப அந்த செய்தியை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துடுது. ஆஹா, எனக்கு மெசேஜ் வந்துடுச்சு. என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து இன்னைக்கு ஈவினிங் மீட்டிங் இருக்கு அப்படின்னு மகிழ்ச்சி உண்டாகுது. அந்த இடத்துல அவனுக்கு அப்போதே அந்த செய்தியை பார்த்த உடனே ஒரு மனதுல ஒரு மகிழ்ச்சி வருது. இது ஒரு நிலை. இப்ப இந்த மாலை நேரத்துல அந்த சொன்ன நேரத்துல அவன் என்ன பண்றான், அந்த காதலன் அந்த காதலியை போய் சந்திப்பதற்காக அந்த இடத்துக்கு போறான். தூரத்துல இருந்து பார்க்கறான். உடனே அவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுது. அந்த மகிழ்ச்சிக்கு அடுத்த நிலை சந்தோஷம். ஏன்னா இப்போ மகிழ்ச்சி, சந்தோஷம்ங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் அவங்க தொடர்பு கொள்ளலாங்கிற ஒரு மெசேஜ பார்த்த உடனே அவன் மகிழ்ச்சி அடைஞ்சான். இப்ப காதலிய நேர்ல பார்த்த உடனே சந்தோஷம் அடைஞ்சான். இந்த 2க்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். மகிழ்ச்சிங்கிறது ஒரு தகவல் பரிமாற்றத்துல வந்தது. ஆனா சந்தோஷம் என்பது நேரடியாக அவர்கள் 2 பேர் சந்திக்கும் போது வந்தது. ஆனா அதோடு நின்று விடவில்லை. அவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேச ஆரம்பிக்கும் போது காதலியோட அவன் பேசுகின்ற நேரம் போவது கூட தெரியாம வெகு நேரமா அவன் பேசிக்கிட்டு இருக்கான். தன்னை மறந்து இருவரும் உரையாடி கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா? அந்த ஆனந்த அனுபவம் தான் இங்க இன்பம் என்று பார்க்கிறோம். அதாவது பிராக்டிக்கலாவே ஒரு அனுபவத்துக்கு உட்படும். தன்னை மறந்து வருகின்ற ஒரு ஆனந்தம். அந்த நிலை அவங்க 2 பேருமே மறந்து போய் இந்த உலகத்தையே மறந்து போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. காதலன், காதலி 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது உலகத்தையே மறந்து போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் போனதே தெரியல. இப்பதான் 2 பேரும் சந்திச்ச மாதிரி இருந்தது. ஆனா பேச ஆரம்பிச்சா பல மணி நேரம் போயிருக்கு. அப்ப அந்த நிலை, தன்னை மறந்த நிலையில உண்டாகின்ற விஷயத்துக்கு பேரு ஆனந்தம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம்.
அது தமிழ்ல சொன்னா இன்பம் என்று சொல்றோம். அப்ப இந்த நிலை எப்படி நமக்கு பிராக்டிகலா வந்து ஒரு அனுபவத்துல நடக்குதோ, அது மாரி தான் இங்க ஆனந்தம் அப்படிங்கிற விஷயம் வந்து இறைவனோட அனுபவத்துல நடக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா, இப்ப நாம உலகியல் வாழ்க்கையில அனுபவிக்கின்ற விசை சுகங்கள் எல்லாம் என்னன்னா, வெறும் சந்தோஷம், மகிழ்ச்சி தான். நம்ம ஆனந்தத்த அடைவதே கிடையாது. நம்ம உண்மையா வந்து ஆனந்தம், இன்பம்ங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள போவதே கிடையாது. நாம வந்து ஒரு பொருள வாங்குறோம், உடனே மகிழ்ச்சி அடைகிறோம். அத அனுபவிக்கும்போது ஒரு சந்தோஷம் அடைகிறோம். இதெல்லாம் வந்து ஒரு சிற்றின்பத்தின் அடிப்படையில் வருகின்ற விசய சுகங்கள் தானே தவிர, உண்மையா நாம அடைய நினைக்கின்ற ஆனந்தம் என்பது ஒரு அனுபவம் என்று நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு தான் இப்போ இந்த காதலன் காதலடி ஓமானம் சொல்றேன். ஏன்னா அனுபவம்ங்கிறது அந்த ஆனந்த நிலை என்பது உலகம் மறந்து போறது, தன்னை மறந்து போவது. அந்த நிலையில் அடையப்படுகின்ற விஷயத்தை தான் நம்ம இங்க வந்து ஆனந்தம் அப்படிங்கிற நிலையா பார்க்கிறோம். அத ஒரு அனுபவமா பார்க்கிறோம். அது வந்து நாம் நினைத்துக் கொண்டிருப்பது போல சாதாரண சந்தோஷமோ, மகிழ்ச்சியோ கிடையாது. ஆகவே ஆனந்தம் என்பது மிக ஒரு பேரின்பம் என்று நாம் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அது வந்து ஒரு சாதாரண சிற்றின்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. பொதுவா நம்ம வாழ்க்கையில வந்து எவைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் குடுத்து மகிழ்ச்சி கொடுக்கிறது என்று நினைக்கிறோமோ, அதெல்லாம் பிற்காலத்துல நமக்கு துயரத்தையும் கொடுக்கிறத நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். ஏன்னா நம்ம வந்து ஆனந்தத்தை நோக்கி போறதில்ல. சிறிய சிறிய விஷயங்களை நோக்கி இது எனக்கு மகிழ்ச்சியை குடுக்கும்னு நெனைக்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு நமக்கு விருப்பமான ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறோம். அந்த மொபைல் ஃபோன் மகிழ்ச்சிய குடுக்குற மாரி நெனச்சு அத வாங்கி நம்ம ஆப்பரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். திடீர்னு அதுல ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிடுது. எரர் ஆவுது. சரியா வொர்க் பண்ண மாட்டேங்குது. இப்ப அதே மொபைல் ஃபோன் நமக்கு மகிழ்ச்சிய குடுத்துட்டு இருந்தது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, நமக்கு துன்பத்த கொடுக்குது. அதே பொருள் தான். எது நமக்கு மகிழ்ச்சிய கொடுத்ததோ, அதே பொருள் நம்முடைய பயன்பாட்டுல துயரத்தையும் கொடுக்குது இல்லையா? அப்போ மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் சாஸ்வதமானதல்ல, சத்தியமானதல்ல. அவைகளெல்லாம் தற்காலிகமாக தோன்றி மறைகின்ற விசய சுகங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த ஆனந்தம் என்பது, இந்த பேரின்பம் என்பது எப்பொழுதும் நம்மிடத்திலே நிகழ்கின்ற நம்முடைய அனுபவம். அது நம்முடைய சொரூபம் என்று இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப அந்த நிலையை தான் நம்ம அடைவதற்காக ஒவ்வொருத்தரும் முயற்சிக்கிறோம். ஆனா நமக்கு தெரிய மாட்டேங்குது. எது ஆனந்தம், எது சந்தோஷம், எது மகிழ்ச்சி அப்படிங்கிற அந்த பிரிச்சு பார்க்கிற அந்த பகுத்தறிவு பரிமாணத்துக்குள்ள நம்ம சரியா பயணிக்கிறது இல்ல. அதனால நமக்கு பல சங்கடங்கள சந்திக்கிறோம். துயரங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப பொதுவா நம்ம நடைமுறை மகிழ்ச்சி எதன் அடிப்படையில பெறுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடலில் இருக்கின்ற 5 புலன்களின் வழியாகத்தான் நம்ம மகிழ்ச்சியை அடைகிறோம். ஏன்னா கண்களால் பார்க்கிறோம், காதுகளால் ஒரு விஷயத்தை கேட்கிறோம். அப்ப இந்த 5 புலன்களும் என்ன செய்யுது? ஒளி, தொடு உணர்வு, காட்சி, சுவை, வாசனை அப்படிங்கிற மூலமா நமக்கு பல்வேறு சந்தோஷத்த குடுக்குது, மகிழ்ச்சிய குடுக்குது. இப்ப உதாரணமா நமக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் தான். ஐஸ்கிரீம்னா நமக்கு ரொம்ப பிடிக்குது. அதுவும் இந்த வெயில் காலத்துல சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறோம். அப்ப அந்த விருப்பத்தின் அடிப்படையில ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டால் போறோம். ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் குடுக்குறோம். உடனே அவன் கொண்டு வந்து வைக்கிறான். அத எடுத்து வாயில வைக்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம் குடுக்குது. அப்படி ஒரு மகிழ்ச்சிய குடுக்குது அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது. ஒரு கப் சாப்பிட்டு முடிச்சுட்டோம். சரி இன்னும் சாப்பிடலாமே நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. சரி இன்னொரு ஐஸ்கிரீம் குடுங்களேன் அப்படின்னு கேட்கிறோம். இன்னொரு ஐஸ்கிரீம் குடுக்குறான். அதையும் சாப்பிடுறோம். பட் அத சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த முன்னாடி சாப்பிட்ட டேஸ்ட் இல்லையேங்கிற மாரி ஒரு உணர்வோட தான் சாப்பிடுறோம். ஏன்னா அந்த முன்னாடி இருந்த முதல் அந்த ஐஸ்கிரீம் எடுத்து வாயில வைக்கும்போது இருந்த ஒரு சுவை வந்து 2வது ஐஸ்கிரீம்ல அவ்வளவா பெருசா வித்தியாசம் இல்ல. அப்படியே சாப்பிட சாப்பிட திகட்ட ஆரம்பிக்குது. இன்னொன்னு சாப்பிடலான்ட்டு 3வது ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிடுறோம். சுத்தமாவே நமக்கு ஐஸ்கிரீம் மேல இருக்கிற விருப்பம் வந்து குறைய ஆரம்பிக்குது. அப்ப ஐஸ்கிரீம் மேல இருக்கிற மகிழ்ச்சியும் நமக்கு நீடிக்க வாய்ப்பாக இல்லாம போயிடுது. ஆனா நம்ம ஐஸ்கிரீம ரொம்ப விரும்பினோம். ரொம்ப சுவைக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா அதே பொருள் நமக்கு பாருங்களேன், அளவுக்கு மிஞ்சி போகும்போது, அதிகமா சுவைக்கும்போது, அதே ஐஸ்கிரீம் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, அசௌகரியத்த உண்டு பண்ணுது. ஒரு மாரி தெகட்டுது, கொமட்டுது. அளவா தான் சாப்பிட முடியும். அப்போ ஒரு ஐஸ்கிரீம் எனக்கு என்னதான் பிடித்தமான ஒரு பொருளாக இருந்தாலும், அத அளவுக்கு மிஞ்சி அனுபவிக்க முடியுமான்னா, அனுபவிக்க முடியாது. ஆகவே அதில் வருகின்ற சந்தோஷம், அதில் வருகின்ற மகிழ்ச்சி எல்லாம் தற்காலிகமானது. வந்து போகின்றவைகள். ஆகவே நாம் அதை நாடி ஓடுவதினாலே, நாம் நம்முடைய இலக்கை, ஆனந்தத்தை, பேரின்பத்தை அனுபவமாக்க முடியாது. அப்ப இங்க தான் நமக்கு அந்த புரிதல் வரணும். அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவு பரிமாணம்
இந்த புலன்களினுடைய அடிப்படையில எத எத விரும்புறோம், அதனால் நம்ம அடைந்த சுகம் வந்து உண்மையிலேயே நமக்கு சந்தோஷத்த குடுத்ததா? நாம் எதிர்பார்த்த இன்பத்தை கொடுத்ததா அப்படின்னு பார்த்தா, இல்ல. அது தற்காலிகமான ஒரு மகிழ்ச்சிய கொடுத்தது அவ்வளவுதான். ஆனா நாம் எதிர்பார்க்கிற மாரி முழுமையான இன்பத்தை கொடுக்கவே இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். இது நம்முடைய உடலில் இருக்கின்ற புலன் சார்ந்த விஷயங்களாக நம்ம இத பார்க்கிறோம். அடுத்தது புலன்களுக்கும் மேலாக நம்ம இடத்துல மனசு இருக்கு. இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய எண்ணங்களுக்கும், அதனால் ஏற்படுகின்ற உணர்ச்சிகளுக்கும் ஒரு தொடர்பா இருக்கு. ஏன்னா நம்ம மனதுல என்ன எண்ணங்கள் ஏற்படுது, அந்த எண்ணங்களுடைய அடிப்படையில் நம்ம இடத்துல இருந்து உணர்ச்சிகள் வெளிப்படுது. அப்ப உணர்வுகளும், எண்ணங்களும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவைகளாக, அது நல்ல விஷயமாக இருந்தா, நமக்கு மகிழ்ச்சியான எண்ணங்களாக இருந்தா, சந்தோஷத்த குடுக்குது. அதுவே நமக்கு துன்பமான நிகழ்ச்சியை பற்றிய எண்ணங்களாக இருந்தா, நமக்கு துக்கத்தை கொடுக்குது. அப்போ இந்த மனம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள, நாம ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற எண்ணங்களை பொறுத்து கூட நமக்கு இன்பமும், துன்பமும், மகிழ்ச்சியும், துக்கமும் உண்டாகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அடிப்படையில பார்க்கும்போது, இதுவும் நமக்கு நிரந்தரமான சந்தோஷத்த குடுக்குமா? அல்லது நிரந்தரமான ஆனந்தத்தை குடுக்குமான்னா, கொஞ்சம் அந்த புலன்களை விட ஓரளவு மேல இருக்கு. மனதினுடைய இன்பம் அப்படிங்கிறது வந்து, மகிழ்ச்சி என்பது, சந்தோஷம் என்பது, புலன்களை தாண்டி ஓரளவுக்கு நமக்கு இருந்தாலும், அதுவும் முழுமையான ஆனந்தத்தையோ, இன்பத்தையோ, பேரின்பத்தையோ கொடுப்பது இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நம்ம மனதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மனம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது நம்மிடத்தில் இருக்கின்ற எண்ணங்களை, சொற்களை எல்லாம் வந்து அப்படியே உருவமாக மாற்றி காட்டும். அந்த உருவமாக, படமாக மாற்றுகின்ற வேலைகள வந்து நெறைய எடிட்டிங் வேற செய்யும். ஏன்னா மனசு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அது வந்து ஒரு விஷயத்த கற்பனை செய்யும். அந்த கற்பனையான விஷயங்கள எடிட் பண்ணும். அப்புறம் அந்த இருக்கின்ற விஷயத்த பெரிதுபடுத்தும். அல்லது அதே விஷயத்த சிறிதுபடுத்தும். அல்லது வேண்டான்னா அத முழுசா நீக்கும். இந்த மாதிரி மனசு வந்து நம்முடைய மனநிலைக்கு ஏற்பது போல அந்த படத்தை வந்து தயார் பண்ணும். நம்ம அந்தந்த சூழ்நிலைக்கு எப்படி விரும்புறோமோ, அப்படியெல்லாம் நம்மளால ஒரு இமேஜினேஷன கிரியேட் பண்ண முடியும். அந்த மாரி நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய விஷயத்துல, நம்ம இன்னும் சில விஷயங்கள பின்னணி இசைகள கூட சேர்க்கலாம். நம்முடைய உணர்வுகளை குழைத்து அதுல உருவேற்றிக் கொள்ளலாம். அப்ப அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தத்ரூபமா, ஒரு அருமையா நம்ம எதிர்பார்க்கிற மாரி ஒரு ஆனந்தமான கற்பனை உலகத்துல நம்ம மனதுல வாழலாம். ஆனா, அவ்வாறு நாம் செய்கின்ற அந்த கற்பனை விஷயங்கள்லாம் எதன் அடிப்படையில் நடக்குது? மனதின் அடிப்படையில தான் நடக்குது. அப்போ அத அஃபர்மேஷன் சொல்றோம். அந்த அஃபர்மேஷன்ங்கிறது வந்து ஒரு நேர்மறை சுய அடிப்படையில, ஒரு நல்ல எண்ணங்கள, நல்ல விஷயங்கள நீங்க தூண்டக்கூடிய வகையில உள்ள விதைச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன், கனவு காணுகின்ற விஷயங்கள் வந்து, உங்களுக்கு நேர்மறை சிந்தனைகளை தூண்டக்கூடியவைகளாக நீங்க மனசுக்கு குடுக்க, குடுக்க என்ன ஆகும்னா, உங்களுடைய கிரியேட்டிவ் விசுவலைசேஷன் இருக்கு இல்லையா? அதாவது படைப்பு காட்சி இருக்கு இல்லையா? அது என்ன ஆகும்னா, ஆனந்தமான படத்தை நமக்கு உருவாக்கி காட்டும். அந்த மனம் வந்து எப்படிப்பட்ட கிரியேட்டிவ உண்டு பண்ணுதோ, ஒரு படைப்ப உருவாக்குதோ, அதைப் போல நம்ம நம்முடைய வாழ்க்கையை மாற்றலாம். கற்பனை காட்சிகளாகவே நம்முடைய வாழ்க்கையை மாற்றலாம். அந்த மனம்ங்கிற ஒரு விஷயம் வந்து புலன்களுக்கும் மேலானதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப புலன்களுக்கும் மேலாக இந்த மனம் இருக்கு. அப்ப இந்த மனம் நெனச்சா எப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களையும் வடிவமாக்க முடியும். அந்த வடிவம் எப்படின்னா, பொய்களை கூட நிஜமாக்க முடியும். இல்லாத ஒன்று இருப்பதாக மனம் வந்து கற்பனை செய்ய முடியும். நான் உதாரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்ப நடைமுறையில வந்து வெள்ளை காக்கா நம்ம பார்த்ததே இல்ல. ஆனா மனசுல வெள்ளை காக்காவ கற்பனை பண்ண முடியும். அதே மாரி வெள்ளை யானை நம்ம பார்த்ததே இல்ல. மனசுல ஒரு வெள்ளை யானைய கற்பனை பண்ண முடியும். அப்புறம் நாம வந்து பறக்கவே முடியாது. நம்ம மனிதர்கள் வந்து நடக்கத்தான் முடியும். பறந்து போக முடியாது. ஆனா, நம் மனதினுடைய கற்பனை சிறக விரிச்சு நான் பறக்க முடியும். நான் கண்ண மூடிக்கிட்டு அப்படியே நான் பறக்கிற மாரி ஒரு கனவு காண்பது எனக்கு சாத்தியம். அப்ப இந்த கிரியேட்டிவ் இருக்கு இல்லையா? இந்த கிரியேட்டிவ் விசுவலைசேஷன் இருக்கு இல்லையா? மனம் படைத்துக் கொண்ட படைப்பின் காட்சிப்படுத்துதல், நமக்கு விருப்பமான வகையில நாம் அதை காட்சிப்படுத்தி, அதன் வாயிலாக நாம் மகிழ்ச்சியையும், சந்தோஷத்தையும் அடைய முடியும். அதற்காகத்தான் இந்த மனித படைப்பின் மகத்துவமே இருக்கு. அப்ப இதை நம்ம வச்சு பார்க்கும்போது, இப்ப நாம என்ன மாரி அஃபர்மேஷன கிரியேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நம்ம நெகட்டிவான விஷயங்கள தான் கிரியேட் பண்றோம். எதிர்மறை விஷயங்கள தான் மனதுல விதைச்சுக்கிட்டே இருக்கோம். இது நடக்காது, அது சரியாகாது, இது முடியாது, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. அப்படிங்கிற மாரியே நம்ம முன்னாடியே தீர்மானம் பண்ணிக்கிறோம். அப்ப இந்த தவறான தீர்மானம் என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கு. அப்ப மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நீங்க உங்களுடைய மனதை வந்து நேர்மறை சிந்தனைகளால மாற்றிக் கொள்ளுங்க. அப்ப அந்த நேர்மறை சிந்தனையானது உங்களுடைய வாழ்வியல் முறைய மாத்தும்.
இந்த உலகத்துல வாழும்போது நீங்க அடைகின்ற அந்த சிறிய சிறிய மகிழ்ச்சியும், சந்தோஷமும் உங்கள மேல்நிலை ஆனந்தத்துக்கு கொண்டு போகும். அப்பதான் நீங்க வந்து அந்த உயர் பரிமாண நிலைக்கு உயர முடியும். ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் நெகட்டிவான எண்ணங்களையே மனசுக்கு விதைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த நெகட்டிவான எதிர்மறை எண்ணங்கள் என்ன பண்ணும்னா, நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தடையாகும். அந்த தூய அறிவில் பிரகாசிப்பதற்கு மிகப்பெரிய தடையாக மாறிவிடும். அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்த சுட்டிக்காட்டி இங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம நடைமுறையில நம்முடைய மனதுக்கான ஒரு நேர்மறை அஃபர்மேஷன குடுக்கணும். அப்பதான் நம்ம வந்து வெற்றிகரமான வாழ்க்கையை உண்டாக்க முடியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து, இப்ப நம்ம வந்து மேடை ஏறி பேசுவதற்கு ஒரு தயக்கமா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்ப பப்ளிக்கா ஒரு 50 பேர் உட்கார்ந்திருக்கிற ஒரு ஹால்ல போறோம். அங்க வந்து நமக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்மள பேசுங்கங்கிறாங்க. அப்ப நம்ம திடீர்னு அந்த மேடை மேல ஏறி பேச சொல்லும்போது நமக்கு ஒரு கூச்சம், ஒரு பயம் வந்துடுது. அப்ப நம்ம தடுமாறுறோம். அப்ப இது வந்து நம்முடைய எதிர்மறை எண்ணங்கள் மனதில் விதைக்கப்பட்டிருக்கு. எப்படி விதைக்கப்பட்டிருக்குன்னா, எனக்கு இது முடியாது. நான் எங்க போய் 50 பேர் முன்னாடி பேசப் போறேன். அது என்னால சாத்தியம் இல்ல. அப்படின்னு நம்ம மைண்ட் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அதனால பயப்படுது, கூச்சப்படுது. இது சாத்தியமாகாது. நான் உளறிடுவேன். அந்த இடத்துல போனா சரி வராது அப்படின்னு முன்னாடியே தீர்மானம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இதற்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம இந்த மனதுக்கு ஒரு பயிற்சி குடுக்கணும். ஆரம்பத்திலேயே எப்படி பயிற்சி குடுக்கணும்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து நல்ல பேசும் திறமை இருக்கு. நான் வந்து தடுமாறாம பேசுவேன். என்னுடைய பேச்ச வந்து எல்லாரும் ரசிக்கிறாங்க. நெறைய பேர் வந்து என்னுடைய பேச்ச வந்து ரசிச்சு கேட்கறாங்க. நானும் இயல்பாக ரசித்து பேசுகின்றேன். அப்படின்ற ஒரு நேர்மறை எண்ணத்த, ஒரு நேர்மறை அஃபர்மேஷன நம்ம வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய மைண்ட் என்ன பண்ணும்னா, அத ஏத்துக்கும். முடியும், சாதிப்பேன், நடக்கும், நடத்தி காட்டுவேன். அப்படிங்கிற மாரி தாட்ஸ் வந்து கூடுமான வரைக்கும் நேர்மறை தாட்ஸா நமக்குள்ள நம்ம உருவாக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அது நமக்கு சாத்தியமாகும். அதை வந்து நம்ம செஞ்ச மாரியே நம்ம மனதுக்கு குடுக்கணும். இதை தான் மகான்கள் வந்து நமக்கு நடைமுறை வாழ்க்கையில சுட்டிக்காட்டுற பல விஷயங்கள் வந்து, இந்த ஆன்மீக விஷயத்திலிருந்து எடுக்கப்பட்டது தான். ஆன்மீக விஷயத்துல வந்து எப்படி ஒரு மனிதன் வெற்றிகரமாக வாழ்ந்து அந்த இறைத்தன்மையை அனுபவமாக்குறானோ, அதே மாரி உலகியல் வாழ்க்கையிலும் ஒரு மனிதன் வெற்றிகரமாக தன்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படிங்கிற நிலையை கடந்து, அந்த பேரானந்த நிலையை அடைவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்முடைய எண்ணங்கள் நேர்மறையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படை விஷயத்த இங்க ஆழமாக மகான்கள் சுட்டிக்காட்டுகிறாங்க. அதனால தான், "உன் மதி எதுவோ, உன் கதி அதுவே" அப்படின்னு அஷ்டாவக்ர கீதை சொல்ற வார்த்தைய நான் அடிக்கடி சொல்லுவேன். அப்புறம் "உன்னுடைய எண்ணம் போல் வாழ்க்கை" அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் அடிக்கடி சொல்லுவேன். அப்ப நம்முடைய எண்ணம் தான் நம்முடைய வாழ்க்கையாக மாறுது. அப்ப நம்ம என்ன மாரி விஷயங்கள மனதுக்கு குடுத்துக்கிட்டே இருக்கிறோமோ, அது ஒரு கற்பனையான விஷயமா இருந்தாலும் சரி. ஆனா அந்த பொய்யான விஷயத்தை வந்து நிஜமாக்குகின்ற அளவுக்கு நம்முடைய மனதிற்கு மகத்தான சக்தி இருக்கிறது. அப்ப அந்த மகத்தான சக்தி நம்முடைய மனம் வந்து வெளிப்படுத்தி காட்ட வேண்டுமானால், நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுதும் நேர்மறையாகவே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அதுவாகவே மாற முடியும் என்ற ஒரு ஆழமான உண்மை வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப நமக்கு சந்தோஷம் இல்லையா? இப்ப மனசுல வந்து நமக்கு சந்தோஷமே இல்லைங்க, மகிழ்ச்சியே இல்ல அப்படின்னா, நம்ம சந்தோஷமா இருப்பதைப் போல கற்பனையாவது செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில வந்து எப்பவுமே துயரங்கள் தான். பொருளாதாரமும் போதுமானதா இல்ல. எதிர்பார்க்கிற மாரி நம்முடைய வாழ்க்கை அமையல. அப்ப நமக்கு துயரங்கள் வருது. ஆனா இந்த துயரத்தையே மேலும் மேலும் நெனச்சுக்கிட்டு இருந்தா, அந்த மனசு என்ன பண்ணும்? இன்னும் நம்மள ஒரு துயரமான நிலைக்கு கொண்டு போய் தள்ளிடும். அப்ப அந்த இடத்துல நமக்கு உண்மையான மகிழ்ச்சி, அந்த ஆனந்தம் உண்டாகுறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா நம்ம எப்பவும் அந்த நெகட்டிவான எண்ணங்கள்லயே சிக்கிக்கிட்டு இருக்கோம். இது நடக்க மாட்டேங்குது, அது முடிய மாட்டேங்குது, எனக்கு பணம் பத்த மாட்டேங்குது, அடுத்த மாசம் என்ன பண்ணுவேன்? இப்படின்னு நம்ம எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டே உட்கார்ந்திருக்க, நம்மள இன்னும் என்ன பண்ணுதுன்னா, கீழ்நிலைக்கு கொண்டு போயிடுது. அப்ப இதுக்கு என்ன காரணம்? நம்ம மனதில் விதைக்கின்ற இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சாலும், நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷமாக இருப்பதைப் போல கற்பனையாவது செய்யணும். அத நம்ம நடிச்சு பார்க்கணும். மனசுக்குள்ளேயே நடிச்சு பார்க்கணும். நான் நல்லா வாழ்றேன். என்னுடைய வாழ்க்கை வந்து பூரணத்துவம் அடைஞ்சிருக்கு. நான் திருப்தியா இருக்கிறேன். ஃபுல்ஃபில்மென்ட் அடைஞ்சுட்டேன். எனக்கு வந்து எல்லாமே கிடைச்சிருக்கு. எல்லா அற்புதங்களும் என்கிட்ட நிகழுது. நான் ஒரு பங்களால வாழ்றேன். எனக்கிட்ட ஒரு கார் இருக்கு. அப்படி இப்படின்னு உங்களால என்னென்ன கற்பனை விஷயங்கள மனதுக்கு குடுக்க முடியுமோ குடுத்து, அதை நேர்மறை சிந்தனைகளாக நீங்க நடிச்சு பாருங்க. அத நம்பி பாருங்க. உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய மனம் மாறி இருப்பதை நீங்கள் அனுபவத்தில் உணர முடியும். ஏன்னா, இப்படி நீங்க உணர்ந்தா மட்டும் தான் நீங்க வாழ்க்கையில வெற்றியாளராக வர முடியும். உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம்னா என்ன? ஆனந்தம்னா என்னங்கிறது புரிய வரும். ஆனா, அது தெரியாம நம்ம மனம் எப்படியெல்லாம் அது இழுத்துக்கிட்டு போகுதோ, அப்படியெல்லாம் போயிட்டு இருந்தோம் அப்படின்னா, மனம் போன போக்கெல்லாம் என்ன பண்ணும்? நம்ம வந்து
கூடுமான வரைக்கும் எதிர்மறை எண்ணங்களிலே சிக்க வச்சு சின்னாபின்னமாக்கி கொண்டிருப்பதை நாம பார்க்கலாம். இதை ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஃபேக் இட் டில் யூ மேக் இட்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஃபேக் இட் டில் யூ மேக் இட் அப்படின்ட்டு. அப்போ இது என்னன்னா, நமக்கே தெரியாம நம்ம மனதில் விதைக்கின்ற கற்பனையான எண்ணங்கள் நிஜமாக்கப்படும். ஒரு தவறான விஷயத்தை நீங்க மனசுக்கு கொடுத்தீங்கன்னா அது நிஜமாக்கப்படும். நீங்க ஒரு சரியான விஷயத்தை மனசுக்கு கொடுத்தீங்கன்னா அது நிஜமாக்கப்படும். அப்போ உங்க எல்லாமே உங்களுடைய மனம்தான். அப்ப அந்த மனம் எப்படி இருக்கு? அந்த அறிவின் பிரகாசத்துல பிரகாசித்துக் கொண்டிருக்கு. அது கண்ணாடி போல தூய்மையாக இருக்கு அந்த மனசுல. அந்த கண்ணாடியில் தெரிகின்ற உருவத்தை பொறுத்து தான் அந்த கண்ணாடி அது பிரதிபிம்பித்து காட்ட போகுது. நீங்க நல்லா அழகா ஒப்பனை பண்ணிக்கிட்டு சீவி சிங்காரிச்சு பொட்டு வச்சுக்கிட்டு போய் கண்ணாடி முன்னாடி நின்னா அழகா காட்சி கொடுப்பீங்க. அதுவே நீங்க தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு பேய் மாதிரி போய் நின்னீங்கன்னா அந்த மோசமான நிலையில தான் அந்த கண்ணாடி முன்னாடி நீங்க காட்சி கொடுக்க போறீங்க. அப்ப இது ரெண்டுமே யார் இடத்துல இருக்கு? நம்ம இடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. கண்ணாடி என்னமோ அது பாட்டு இருக்கு. கண்ணாடியில் பிரதிபிம்பிக்கின்ற உருவம் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் அழகா தோற்றமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அழகா போய் கண்ணாடி முன்னாடி நிக்கணும். இல்ல நானு தோற்றத்தை மாத்தி எல்லாம் தலையெல்லாம் பிச்சு போட்டுட்டு ரொம்ப மோசமா போய் நிக்கிறேன்னா, மோசமா போய் நின்னீங்கன்னா அதே மாதிரி கண்ணாடி பிரதிபிம்பித்து காட்டும். அப்ப கண்ணாடியினுடைய சுபாவம் என்னன்னா, நீ எதை கொடுக்குறியோ அதை அப்படியே நான் பிரதிபிம்பித்து காட்டுறேன் அப்படிங்கிறது தானே கண்ணாடியினுடைய நிலைப்பாடு. அதுதான் மனதினுடைய நிலைப்பாடு. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். மனம்ங்கிறது நீங்க எப்படிப்பட்ட விஷயத்தை கொடுக்குறீங்களோ அதை அப்படியே பிரதிபிம்பித்து காட்டும். அப்ப அப்படியே பிரதிபிம்பித்து காட்டுகின்ற மனதுக்கு பெரும்பாலான மனிதர்கள் எதை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்மறை எண்ணங்களையே கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது வருவதே கிடையாது. இதை நம்ம நிறைய பேர் அனுபவ ரீதியா நிரூபிச்சு காட்டுறாங்க. இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்களை அனுபவத்திலே பார்க்கலாம். இப்ப நமக்கு எல்லாருக்கும் கிரிக்கெட் பிடிக்கும். இப்ப கிரிக்கெட்டை நம்ம விரும்பி பார்க்கிறோம், மேட்ச்ல போய் உட்காந்து கவனிக்கிறோம். அப்படிலாம் இருக்கும்போது கிரிக்கெட் வீரர் நமக்கு டெண்டுல்கர் தெரியும் இல்லையா? இப்ப டெண்டுல்கர் ஒவ்வொரு மேட்சிலும் ரொம்ப அருமையா விளையாடி ரொம்ப அபரிதமான வெற்றி எல்லாம் பெற்றுக்கிட்டே இருந்தாரு. நாம அதை வாட்ச் பண்ணிட்டே இருந்தோம். அப்போ ஒரு நிருபர் கேட்கிறாங்க டெண்டுல்கர்ட்ட, எப்படி இதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமாகுதுங்க? எத்தனையோ விளையாட்டு வீரர்கள் இந்த மாதிரி விளையாடினாலும் உங்களை மாதிரி ஒரு திறமையா அபாரமா விளையாடக்கூடிய அந்த உத்தி நீங்க என்ன வச்சிருக்கீங்க? உங்ககிட்ட என்ன ஒரு திறமை அது மாதிரி வெளிப்படுத்துறீங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு டெண்டுல்கர் கிட்ட போய் கேட்கும்போது, டெண்டுல்கர் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் விளையாடுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் டைம் எடுத்துக்குவேன். ஒரு 15 நிமிஷம் நான் டைம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவேன்னா, நான் ஆட வேண்டிய ஆட்டத்தை என்னுடைய மனதினால கற்பனை பண்ணுவேன். நான் எப்படி ஆட போறேன் அப்படிங்கறது என்னுடைய மனதினால கற்பனை பண்ணுவேன். அந்த கற்பனையை நான் எனக்கு சாதகமாக மாத்தி கற்பனை பண்ணுவேன். நான் ஒரு வெற்றியாளனாக அந்த 15 நிமிஷத்துல நான் அந்த விளையாட்டை கற்பனை பண்ணி பார்ப்பேன். அப்படி கற்பனை பண்ணி பார்த்துட்டு நான் லைவா விளையாட வரேன். அப்ப என்னுடைய வாழ்க்கையில அந்த விளையாட்டுல நான் வெற்றி அடைகிறேன் அப்படிங்கறத அவர் வெளிப்படையா பேட்டியில சொல்லியிருக்காரு. டெண்டுல்கருடைய பேட்டி இருக்கு. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப விளையாட்டுக்கான அந்த ஊக்கத்தையும் அந்த கவன குவியலையும் அவருக்கு தருவது என்ன அப்படின்னா அந்த அஃபர்மேஷன் தான். அதாவது மனம் நேர்மறை எண்ணங்களை உண்டாக்கி கொண்டால் அது அவர்களுடைய வாழ்க்கையை வெற்றியாக மாற்றுகிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கிறது. அவர்கள் நினைத்ததை அடைய முடிகின்றது. அதுவே அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற குறைகளை எல்லாம் பெரிதுபடுத்தி கொண்டு பார்த்து கொண்டே இருந்தார்கள் என்றால் ஒரு நாளும் அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி போகாது. அவர்கள் இன்னும் கீழ்நிலைக்குத்தான் போவார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது வரவே வராது. ஆக அதை நாம் இங்கு நன்றாக மனதின் அடிப்படையில புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நீ எதுவாக நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகின்றாய் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மை மனதின் அடிப்படையில் இங்கு புரிய வைக்கப்படுது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம 2 டாபிக் பார்த்திருக்கோம். அதாவது இந்த மனித படைப்புல ஆனந்தம்ங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய விஷயம். அதற்கு முன்னாடி மகிழ்ச்சி, சந்தோஷம்ங்கிறதெல்லாம் நம்ம அன்றாட நடைமுறையில் அனுபவிக்கக்கூடிய சிற்றின்பங்கள். அப்ப இந்த சிற்றின்பங்கள் வாயிலாக நம்ம அடைகின்ற விஷயங்கள் எதன் அடிப்படையில் நமக்கு அனுபவமாகுது? புலன்கள் அடிப்படையில் அனுபவமாகுது. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. ஆனா அந்த மகிழ்ச்சியை கொடுத்ததுங்கிறதுக்காக 2, 3 ஐஸ்கிரீம் சாப்பிட்டா மகிழ்ச்சி எனக்கு கொடுத்ததா? இல்ல. அதே ஐஸ்கிரீம் தான் ஆரம்பத்தில் மகிழ்ச்சியை கொடுத்தது. போக போக எனக்கு அதுவே திகட்ட ஆரம்பிச்சிடுது. அதன் மேல ஒரு வெறுப்பை கொடுத்தது. அப்போ அதுவே எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பொருளா அப்படின்னு பார்த்தா இல்லையா? அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்ம புலன்கள் அடிப்படையில் எதிர்பார்க்கின்ற சிறிய சிறிய சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள் எல்லாம் நிலையானவை கிடையாது. அது தற்காலிகமான ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும்.
அதனால நம்ம அப்போதைக்கு மகிழ்ச்சி அடையலாம். ஆனா நாம் அடைய வேண்டிய இலக்கு நிலையான மகிழ்ச்சி, நிலையான சந்தோஷம். அப்ப அந்த நிலையான மகிழ்ச்சி, நிலையான சந்தோஷம் என்பது ஒரு பேரின்பம், ஒரு ஆனந்தம் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. மகான்கள் அதை நமக்கு இப்படி சுட்டிக்காட்டுறாங்க. அப்ப அந்த நிலைப்பாட்டுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த புலன்களுக்கும், மனதுக்கும் அப்பாற்பட்டிருக்கிற புத்தி சக்திய பயன்படுத்தணும். இப்ப நம்ம சாதாரணமா புலன்கள பயன்படுத்தி ஒரு சின்ன சின்ன மகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷத்த அடைகிறோம். அதே மாதிரி நம்ம மனதையும் பயன்படுத்துறோம். மனதையும் பயன்படுத்தி நம்ம அதன் வாயிலாகவும் சில சந்தோஷங்கள அடைகிறோம், மகிழ்ச்சிய அடைகிறோம். ஆனா இதற்கும் மேல நமக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக தகுதி என்ன அப்படின்னா, மனிதன் என்பவன் பகுத்தறிவாளன். எது நல்லது, எது கெட்டது என்று பகுத்து பிரித்து பார்க்கின்ற ஒரு படைப்பாக இருப்பதினால் தான் அவன் மனிதன் என்றே பார்க்கப்படுகிறான். அப்ப மனிதனுடைய அந்த புத்திபூர்வமான செயல்பாடு இருக்கு இல்லையா? அந்த செயல்பாடு தான் அவனுடைய மகிழ்ச்சியினுடைய அளவையும், தரத்தையும் உயர்த்தும். ஏன்னா அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிற சிறிய சிறிய விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு தற்காலிகமாக வந்து போகின்ற மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆனா பேரின்பம், பேரானந்தம் அப்படிங்கிற ஒரு நிலைய நம்ம அடையணும் அப்படின்னா, அது புத்திபூர்வமா தான் அடைய முடியும். நம்ம வெறும் புலன்கள் அடிப்படையிலயோ, மனதின் அடிப்படையிலோ நம்ம அடைய ஆசைப்படுவதெல்லாம் பேரின்பம், பேரானந்தத்தை கொடுக்காது. தற்காலிகமான சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியை மட்டுமே கொடுக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதிலிருந்து நம்ம மேலும் உயரணும். அப்ப என்ன நிலைப்பாட்டுக்கு நம்ம புத்திய பயன்படுத்தி பார்க்கணும் அப்படின்னா, இப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட மனதின் பங்கு என்ன? இந்த மனதில் நம்ம எப்படிப்பட்ட விஷயங்களை ஏற்றி வைக்கிறோமோ, அதற்கேற்ற மாரி இந்த மனம் செயல்பாட்டுக்கு வருது. அப்ப நம்ம நல்ல விஷயங்களை, நேர்மறை விஷயங்களை மனதுக்கு கொடுக்க கொடுக்க நம்முடைய வாழ்க்கை நேர்மறை சிந்தனைகளாக மாற்றப்படுவதனால, ஒரு நல்ல நிலையை நோக்கி போகுது. ஆனா இந்த நல்ல நிலையை நோக்கி போகின்ற வாழ்க்கையே நமக்கு பூரணத்துவத்தை குடுத்துருமா? நமக்கு முழுமையான பேரானந்தத்தை குடுத்துருமா? திருப்தியை குடுத்துருமான்னா, அதுவும் கொடுக்காது. ஆகவே, அதற்கு அடுத்ததான புத்தி சக்தியை நாம கையாண்டு, நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்மை பற்றி நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, நம்முடைய புத்தி சக்தி தான் என்ன பண்ணுதுன்னா, அது பிரகாசிப்பதற்கு காரணமாக இருக்கின்ற அறிவை காட்டிக் கொடுக்குது. அப்ப அந்த அறிவை காட்டிக் கொடுப்பதற்கான ஒரு ஆழமான விஷயம், நமக்கு மகான்களால், ஞானிகளால் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எப்படிப்பட்ட விஷயம் அப்படிங்கிறத நம்முடைய பாட நூல்கள்ல, அத்தியாத்ம யோகம்ங்கிற நூல்கள்ல, ஆன்மவியல் பாடங்கள்ல இதை பற்றி நம்ம நெறைய குடுத்திருக்கோம். அப்ப அதையெல்லாம் நம்ம எடுத்து, அதை அனுபவ ரீதியாக நாம நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். அப்ப நடைமுறையாக நம்ம அதை கொண்டு வருவதற்கு என்ன பண்ணணும்னா, அதற்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கிக் கொள்ளணும். ஏன்னா நம்ம படிச்சா மட்டும் போதாது. படிக்கிறது ஒரு ஏட்டுச் சுரைக்காய் மாரி தான். ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாது இல்லையா? ஒரு புத்தகத்துல ஒரு சுரைக்காய் படத்த பத்தி நம்ம படிச்சுட்டோ அல்லது பார்த்துட்டோ அது அனுபவம் ஆகாது. அந்த உண்மையான சுரைக்காய வாங்கிட்டு சமைச்சு சாப்பிட்டா தான், ஓ! அந்த சுரைக்காய்னா இப்படிதான் இருக்கும் டேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இல்லையா? அது மாரி நம்ம ஆன்மீக விஷயங்களும் நெறைய படிக்கிறோம், நெறைய தெரிஞ்சுக்கிறோம். ஆனா எல்லாமே ஒரு ஏட்டுச் சுரைக்காயா தான் இருக்கு. இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடுற மாரி இருக்கு. அல்லது ஒரு விஷய சுகமா மாறுது, ஒரு பாண்டித்தியமா மாறுதே தவிர, அனுபவம்ங்கிறது நமக்கு நடக்க மாட்டேங்குது. அப்ப இங்க உண்மையான அனுபவம்ங்கிறது, அந்த நிலையை நம்ம அனுபவமாக்கும்போது அடைவது இல்லையா? அதனால அதுதான் நமக்கு இன்பத்தை கொடுக்கும். அதாவது மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பதற்கு அப்பாற்பட்ட இன்பம்ங்கிற வார்த்தை, ஆனந்தம் என்கின்ற வார்த்தை அனுபவத்தில் உண்டாவது. அத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மீதி எல்லாம் விஷய சுகங்கள்னால் உண்டாவது. அதைப் பற்றி ஒரு அறிவு இருக்கு, ஒரு விஷயம் தெரியுது. ஆனா அது நமக்கு உண்மையான ஆனந்தத்தை கொடுக்குமான்னா கொடுக்காது. உண்மையான ஆனந்தம் என்பது அதில் நாம் அடைகின்ற அனுபவத்தில் இருக்கிறது என்று இங்கு நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம நடைமுறையில அந்த ஆனந்தம் எங்க இருக்கு அப்படின்னா, நம்மை நாம் உணர்வதில் இருக்கு. அப்ப நம்மை நாம் எப்படி உணரணும்? அந்த ஆத்மா என்று நம்மை நாம உணர்றோம். நம்ம படிச்ச அத்தியாத்ம யோகத்திலயும், ஆன்மவியல் கல்வியிலும் நம்மை காட்டிக் கொடுக்கும்போது, நம்ம எப்படி காட்டிக் குடுக்குறாங்க? நீ அந்த ஆத்மா அப்படின்னு காட்டிக் குடுக்குறாங்க. நீ இந்த உடல் கிடையாது. நீ இந்த மனம் கிடையாது. நீ இந்த புத்தி கிடையாது. அப்படின்னு நமக்கு எல்லாவற்றையும் நீக்கி, நம்முடைய உண்மை தன்மையை, நம்முடைய சொரூபத்த நீ அந்த அறிவு, ஆத்மா அப்படின்னு நமக்கு சுட்டிக் காட்டுறாங்க இல்லையா? அப்ப அந்த ஆத்மாங்கிறத நாம படிப்பளவுல தெரிஞ்சு வச்சிருக்கோம். நான் ஆத்மா தான் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா அந்த ஆத்மா தான் நம்ம தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கிறத நம்ம நடைமுறை பண்றது இல்ல. ஏன்னா அது ஒரு பரோட்ச ஞானம். ஏட்டுச் சுரைக்காயா இருக்கு. இப்ப எப்படி நாக்கே ஒருத்தனுக்கு இல்ல. ஆனா அவனுக்கு சர்க்கரையினுடைய இனிப்பு சுவைய நம்ம உணர்த்த முடியுமா? ஒரு மனிதன் கிட்ட நாக்கு இல்ல. அவன்கிட்ட போய் இந்தாங்க இனிப்பு சர்க்கரை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு குடுத்தா, அவனுக்கு எவ்வளவு சர்க்கரை சாப்பிட்டாலும் அந்த இனிப்பு எப்படி இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. அது சாத்தியம் இல்ல. நாக்கு இல்லாதவனுக்கு ஒரு இனிப்பு சுவையை காட்டிக் கொடுக்கவே முடியாது. அது மாரி வெறும் வார்த்தைகள்லாம் நாம எந்த விஷயத்தையும் இத புரிய வச்சிட முடியாது.
அப்ப சர்க்கரையினுடைய இனிப்பை வந்து நம்ம சுவைத்து பார்த்து தான் தெரிந்து கொள்ள முடியும் என்பது போலவே, ஆத்மாவினால் அடைகின்ற ஆனந்தத்தை அனுபவித்துத்தான் உணர முடியுங்கிற ஒரு ஆழமான உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா சர்க்கரைய வந்து சாப்பிடாம அதனுடைய அனுபவம் ஏற்படாம அதை நம்ம தெரிந்து கொள்ளவே முடியாது, உணரவே முடியாது என்பது போல, ஆத்மாவையும் நம்ம அனுபவமாக்காம, அனுபவித்துத்தான் நம்ம அந்த ஆத்மாவினுடைய உண்மை தன்மையை உணர முடியும். அப்ப அந்த ஆத்மாவை எப்படிங்க நான் அனுபவமாக்குறது? அதை எப்படி நம்ம உணர்ந்து கொள்வது அப்படின்னா, அதற்கான அத்தனை விஷயங்கள் தான் இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த அத்தியாத்ம யோகம், ஆன்மவியல் கல்வி. ஏன்னா பெரிய பெரிய மகான்கள் என்ன சொல்றாங்க, ரிஷிகள் என்ன சொல்றாங்க, ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயங்களை எடுத்து தான் நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த அடிப்படையில இப்ப இன்றைக்கு நம்ம திருமூலர் சில விஷயங்களை சொல்றாரு, அதையும் பார்க்கலாம். ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் வந்து சமஸ்கிருத நூல்கள்ல இருந்து மகான்கள் சொன்ன நிறைய கருத்துக்களை எடுத்து பார்த்தோம். இப்ப அதே ஆன்றோர்கள், மகான்கள், ஞானிகள் எல்லாம் நமக்கு தமிழ்லயும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அப்ப அதுல நமக்கு தமிழ் மொழியில சித்தராக வாழ்ந்த திருமூலர் இருக்கார் இல்லையா, அவருடைய திருமந்திர பாடல்கள் மூலமா சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஆனந்தம் அடைவதற்கான வழியை சொல்லிக் கொடுக்கிறாரு. அதுல ஒரு திருமந்திர பாடல் இருக்கு. விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின், விளக்கினின் முன்னே வேதனை மாறும். விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள், விளக்கில் விளங்கும் விளக்கவர் தாமே. இது அப்படியே நான் உங்களுக்கு டெலகிராம்ல அனுப்புறேன். ஏன்னா நான் படிச்சாலும் உங்களுக்கு நீங்க படிச்சா தான் நல்லா இருக்கும். இதை படிச்சு பார்த்துக்குங்க. இப்ப என்ன இங்க சொல்ல வர்றாரு இந்த பாடல்ல அப்படின்னா, விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின். வெளியை அறிமின் அப்படின்னா என்ன? இப்போ இங்க வெளி, வெட்ட வெளி, அறிவு அப்படிங்கிறதெல்லாம் அந்த இறைத்தன்மையை குறிக்கிடுது. அந்த இறைவனை தான் இங்க சொல்லுது. அப்ப இங்க விளக்கு என்பது என்னன்னா அந்த பேரறிவு. இங்க விளக்கு என்பது அந்த பேரறிவாகும். அப்ப பேரறிவாகிய அந்த விளக்கை ஏற்றி மனக்கோயில்ல ஏற்றி பார்க்க வேண்டும் என்று இங்க சொல்றார். விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின், விளக்கினின் முன்னே வேதனை மாறும். அப்ப இங்க மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சுக துக்கங்கள்ல, விஷய சுகங்கள்ல சிக்கிக்கிட்டு சின்ன பின்னம் ஆயிட்டு இருக்கு. அது ஒரு அஜ்ஞானத்துல இருக்கு. அப்ப அந்த இருள்ல சிக்கிக்கிட்டு இருக்கு. மனசு வந்து ஒரு இருளடைந்த நிலையில இருக்கு. இப்ப அந்த மனசுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தா தானே அந்த மனசு வந்து அங்க என்ன இருக்குங்கிறத பார்க்கும். அப்ப அந்த மனசுக்கான வெளிச்சத்தை நம்ம எப்படி கொடுக்க முடியும்னா, அதுக்கான ஒரு விளக்கு தேவைப்படுது. அந்த விளக்கு எது அப்படின்னா, அதுதான் பேரறிவு. அந்த இறைத்தன்மை. அந்த இறைத்தன்மைய நம்ம மனசுக்கு குடுக்கணும். மனதுக்கு காட்டி குடுக்கணும். நீ வந்து நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாரி இந்த உடம்போ, மனசோ, இதுவோ உண்மை இல்ல. உண்மையா அந்த அறிவு தான் உன் மூலமா பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. அதனுடைய பிரகாசத்த மறைக்கிற மாரி நீ பல விஷய சுகங்கள்ல சிக்கி இருளடைந்து கிடக்கிற. ஆகவே நீ இருளிலிருந்து வெளிய வா. உனக்கு அந்த விளக்க காட்டி வைக்கிறேன்னு சொல்லி அந்த விளக்க கொண்டு போய் அந்த மனசுகிட்ட காட்டுனீங்கன்னா, அப்போ மனக்கோயில்ல ஏற்றுனீங்கன்னா, உடனே அங்க ஒரு வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் தான் இங்க எல்லாவற்றையும் காட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவு. அதுதான் இறைவன். அதை வந்து நம்ம பேரறிவுன்னு சொல்றோம். அந்த அறிவு தான் இங்க வந்து நம்ம இடத்துல பிரகாசிக்கணும். ஏன்னா நம்ம மனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் வராது. அப்போ நம்ம அந்த அறிவை பிரகாசிக்கணும்னா என்னங்க பண்றது அப்படின்னா, அடுத்த 2 லைன்ல சொல்றாரு பாருங்க. விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள். அந்த அறிவை பற்றி சொல்லுகின்ற அறிஞர்களை நாம் சந்திக்கணும். விளக்கில் விளங்கும் விளக்கவர் தாமே. அப்ப அந்த அறிவை பற்றி விளக்குகின்ற அறிவாளிகள் அவர்கள்தான். அவர்களை தவிர வேறு யாரும் அதை பற்றி சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை மகான்களை, ஞானிகளை பற்றி இங்க திருமூலர் பேசுறார். அப்ப இங்க விளக்குங்கிற வார்த்தை வந்து எதை குறிப்பிடுதுன்னா, அந்த அறிவை குறிப்பிடுது அப்படிங்கறத ஆழமா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இப்ப நாம பார்க்கிற சப்ஜெக்ட் வந்து அத்தியாத்ம யோகம், ஆன்மவியல் கல்வி அப்படிங்கிறது அந்த தூய அறிவை பற்றி பாடங்கள். அந்த தூய அறிவு எப்படி இருக்கு? இறைவனா இருக்கு. நாம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இறைவன் வந்து எங்கேயோ விஷ்ணுவாவோ, சிவனாவோ இல்ல. அது அறிவா இருக்கு அப்படிங்கிற ஆழமான விஷயங்களை ஆழமா மகான்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை புரிய வைக்கிறது தான் திருமந்திர பாடல். அப்ப இங்க விளக்கு என்பது எது? அந்த பேரறிவு, அந்த பரமாத்மா, இறைவன், பிரம்மம் அப்படின்னு நீங்க என்ன பேர் வேணா வச்சுக்கங்க. அதுதான் இங்க அந்த இறைத்தன்மை. அந்த இறைத்தன்மை நம்ம இடத்துல பிரகாசிக்கணும்னா அந்த மன இருள் போகணும். அப்ப அந்த மனதுக்கு எதை காட்டி கொடுக்கணும்? அந்த விளக்கை, அந்த அறிவை காட்டி கொடுக்கணும். அந்த விளக்கை கொண்டு போய் மனக்கோயில்ல வச்சாதான் அந்த மனக்கோயில் பிரகாசிக்கும். அப்பதான் உங்களிடத்துல இருந்து வெளிப்படுகின்ற விசய சுகங்கள் எல்லாம் மாற்றம் அடைந்து அது நேர்மறை சிந்தனைகளாக மாறும்.
அப்ப நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் வந்து வெற்றியை குடுக்கும். விவேகத்தை அதிகப்படுத்தும். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும்னா, நம்மிடத்திலே பிரகாசிக்கின்ற அந்த தூய அறிவை அந்த மனதிற்கு காட்டிக் கொடுக்க வேண்டும். அப்பொழுது மட்டும் தான் அது சாத்தியமாகும். அதைத்தான் இங்க இந்த திருமந்திர பாடல் நமக்கு சுட்டிக்காட்டுது. அப்ப இந்த மெய்ஞானிகள் சுட்டிக்காட்டுகின்ற அத்தகைய சரியான நல்வாய்ப்பை நாம் எப்போது அடைந்து விட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இறைவனுடைய அருள் இருந்தால் தான் நடக்க முடியும். இப்ப நம்ம வந்து பேரறிவு, இறைவன் அப்படின்னு நம்ம எல்லாம் படிக்கிறோம். பரோட்ச ஞானம்லாம் நமக்கு வந்துடுச்சுங்க. ஆமாங்க தெரிஞ்சுக்கிட்டேங்க. இறைவன் இப்படிதான். அது அறிவு தான் அப்படின்லாம் நம்ம பேசினாலும், அனுபவம் ஆக மாட்டேங்குது இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? அதான் பரோட்ச ஞானம். ஏட்டுச் சுரைக்காய் அனுபவம். அதுவே நம்ம லைவா அந்த சுரைக்காய் வாங்கி சமைச்சு சாப்பிடுற மாரி, அந்த அறிவினுடைய அனுபவம் நமக்கு உண்டாகணும் அப்படின்னா, அதற்கு என்ன தேவைப்படுதுன்னா, இறைவனுடைய அனுக்கிரகம் தேவை. ஏன்னா நம்ம அந்த தூய அறிவை நம்முடைய மனதில பிரகாசிக்கணும் அப்படின்னு நம்ம நெனைச்சோம்னா, அந்த மனதில் ஏற்றி வைத்துக் கொண்ட அறியாமைகளை நீக்குவதற்கு நம்ம முற்பட வேண்டும். அதுதான் அந்த மன இருளை போக்குகின்ற வெளிச்சம். அப்ப மன இருளை போக்குகின்ற வெளிச்சத்தை நீங்க குடுப்பதற்கு முன் வரல அப்படின்னா, எப்படி மனதினுடைய இருள் போகும்? போகாது இல்லையா? அப்ப மனதில தவறாக ஒரு பதியப்பட்ட விஷயங்கள், ஏற்கனவே மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள், அந்த மனதில ஆழமா ஒட்டிக்கிட்டு இருக்கு. அது வந்து தவறானது என்று நமக்கு எப்ப புரிய வருதோ, அப்ப நம்ம அதை வெளிய எடுத்து எறிய வேண்டியது தானே! அதுதானே நமக்கு அந்த வெளிச்சத்த மறைக்குது. அந்த வெளிச்சத்தை மறைப்பதற்கு தடையாக அதுதானே இருக்கு. சூரியனை மறைக்கின்ற மேகக்கூட்டங்கள் போல, நம்முடைய மனதிலே ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணக் கூட்டங்கள் தான், அந்த அறிவு பிரகாசிப்பதற்கு தடையாக இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உடனடியாக அந்த தவறான புரிதலை எல்லாம் வெளிய எடுத்து எறியணும். அத மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. அப்ப அதற்கு நம்ம அந்த தூய அறிவு பிரகாசிக்க வேண்டுமானால், அவன் அருள் வேணும் என்று நான் சொல்றது எதனால அப்படின்னா, அந்த தூய அறிவு அந்த மனதில் பிரகாசிக்க விரும்புவதின் நோக்கம் நமக்கு புரிஞ்சு போயிட்டா, நம்ம மனதை தூய்மைப்படுத்துவதற்கான நிலைக்கு நாம் தயாராக வேண்டும் என்று சொல்றேன். அப்பதான் அவன் அருள் கிடைக்கும். இறைவனுடைய அனுக்கிரகம், அவனுடைய அருள் நமக்கு எப்போ கிடைக்கும்னா, மன தூய்மை உண்டாகும்போது கிடைக்கும். ஏன்னா மன தூய்மை உண்டாகிவிட்டா தானாவே இறைவன் அதுல பிரகாசிக்க போறான். கண்ணாடி பளிங்கு போல இருந்தா நம்முடைய முகம் பிரகாசிக்க போகுது. கண்ணாடியில தூசி படிஞ்சு, புகை படிஞ்சு இருந்தா என்னுடைய முகம் பிரகாசமா தெரியாது. அப்ப அதுக்கு யார் குற்றம்? என்னுடைய முகத்தினுடைய குற்றமா? கண்ணாடியில் இருக்கிற தூசு, கண்ணாடியில் இருக்கிற புகை மூட்டம் குற்றம். அப்ப கண்ணாடியில் இருக்கிற தூசையும், புகை மூட்டத்தையும் நான் தொடைக்கணும். தொடைச்சா என்ன நடக்கும்? என்னுடைய முகம் அதுல தெளிவாக பிரகாசிக்கும். அப்ப இதைத்தான் நாம் இங்க செய்ய வேண்டும். மனமானது என்ன பண்ணுதுன்னா, கண்ணாடி மாதிரி இருக்கிறதுனால, அதுல ஏற்கனவே ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் என்ற அழுக்குகள், மாசுக்கள் என்ன பண்ணுதுன்னா, அதை மறைத்துக் கொண்டிருக்கு. கண்ணாடியின் மீது மூடிக்கொண்டிருக்கு. அதை நாம தூக்கி வெளிய போடணும். தேவையற்ற விசை சுகங்கள் எல்லாம் தூக்கி வெளிய போடணும். இதெல்லாம் வேஸ்டான விஷயங்கள மனசுல ஏத்திக்கிட்டே இருக்கிறோம். தேவையில்லாத விசை சுகங்கள்ல நாட்டத்த கொண்டு போறோம். வெட்டியான விஷயங்கள்ல ஆர்வம் காட்டிட்டு இருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கலாம். இதெல்லாம் விட்டுடலாம். இங்க வந்து நம்ம தூய அறிவு பிரகாசிப்பதற்கான வாய்ப்பு என்னங்கிறத மகான்கள் சொல்றாங்க இல்லையா? அத கொஞ்சம் கேட்போமே! அப்படின்னு இந்த மாதிரி பாதைக்குள்ள நீங்க ஆர்வமா வந்தா மட்டும் தான், உங்களுடைய அறிவு பிரகாசிக்க வைக்க முடியும். ஏன்னா, அதற்கான விளக்கை காட்டிக் கொடுக்கின்றவர்கள் தான் இங்க ஞானிகள். அவர்களுடைய ஞான நூல்களை நம்ம படிக்கணும். அவர்களுடைய உபதேசங்கள நம்ம கேட்கணும். அப்போதுதான் நம்ம மாற முடியும். இல்லன்னா நம்ம எப்படி மாற முடியும்? அவங்க யார் நமக்கு சொல்றது? இவங்க என்ன நம்ம கேட்கிறது? அப்படிங்கிற மனப்பான்மை இருக்கிறதெல்லாம் நம்முடைய மன அழுக்கு தானே! அப்ப இந்த மன அழுக்கு என்ன பண்ணும்? நம்மள மேல்நிலைக்கு கொண்டு போகாது. அப்ப இதை நம்ம புரிந்து கொண்டு, அதற்கான சாதனைகளில் நாம் ஈடுபட வேண்டும். சாதனை என்றால் பயிற்சி, முயற்சியில ஈடுபட வேண்டும் என்று இங்கு சுட்டிக்காட்டப்படுது. அப்ப இறைவன் நம்மை ஆட்கொள்ள விரும்பினா, அதற்கான நம்மை சோதிக்கும் பொழுது, அவன் என்ன பண்றான்? நமக்கு துன்பத்தை தான் முதல்ல குடுக்குற மாரி பார்ப்பான். ஏன்னா, அந்த துன்பத்தை குடுத்து தான் சோதனை செய்வான். ஏன்னா, இவன் அதுக்கு தாங்குவானா? இந்த துன்பத்தை அவன் ஏற்றுக்கொள்வானா? அப்படின்னு பார்ப்பான். ஏன்னா, அந்த பக்குவம் இருந்தா தான் அந்த இறைத்தன்மைய நம்ம இடத்துல வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா, அந்த பக்குவம் இல்லாதவர்களுக்கு வந்து அந்த இறைத்தன்மை பிரகாசிக்காது. அப்ப நமக்கு அந்த விசய சுகங்கள் வந்து ஆசையை காட்டி நம்மள மறைக்க பார்க்கும். இறைவன் வந்து அந்த மாரி விசை சுகங்கள்ல ஆசையை காட்டி, அந்த மாய விளையாட்டுல நம்மள மறைச்சு விளையாடி பார்ப்பான். அப்பொழுதும் நம்ம விடாமுயற்சியா, இல்ல இதெல்லாம் வந்து விசை சுகங்கள்ல நான் சிக்க மாட்டேன். நான் வந்து அந்த இறைத்தன்மையை தான் விரும்புறேன். ஆகவே நான் இன்னும் அதுல வீரியமா, விவேகத்தோட, வைராக்கியமா நான் இறங்குறேன்னு சொல்லி முடிவெடுத்து நீங்க அதை பின்பற்ற ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த அளவுக்கு அந்த அறநெறிகளை நாம போற்றி, அதை நடைமுறையில் கொண்டு வந்தோம் அப்படின்னா, நமக்கான நல்வாய்ப்பு தானாகவே திறக்கப்படும் என்பதை இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப இறைவனைப் பற்றிய அருள் நெறிகளை நாம் நன்கு தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தாலும், அவைகளைப் பற்றி நம்ம கட்டுரைகள் எழுதலாம்.
அல்லது திறமையாக பேசி எல்லோரையும் வியப்பில் கூட ஆழ்த்தலாம். எனக்கு நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியுங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய ஸ்பீச் கூட குடுக்கலாம். ஆனா இதெல்லாம் நம்ம ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போயிடாது. காரணம் என்ன? இதெல்லாம் ஒரு பாண்டித்தியமா தான் நம்மகிட்ட இருக்குமே தவிர, அனுபவம் ஆகிவிடாது. இறைத்தன்மை என்பது நமக்கு அனுபவம் ஆகணும். எதுவுமே அப்படித்தான். ஒரு விஷயத்த பத்தி நம்ம படிக்கிறோம்னா, அதுல பக்கம் பக்கமா படிக்கலாம். ஆனா அதை பிராக்டிகலா நம்ம அப்ளை பண்ணி பார்த்து, அதனுடைய சாதக பாதங்கள நம்ம நடைமுறைப்படுத்தும்போது தான், ஓ! இவங்க சொல்லியிருக்கிற மாரி இது நடக்குது, இது நடக்கல அப்படிங்கிறத நம்ம ஒரு ரிப்போர்ட்டா குடுக்க முடியும். அப்ப அது மாரி தான் இங்க வந்து இறைத்தன்மையும். இறைத்தன்மைய பத்தி நம்ம எவ்வளவு விஷயங்கள வேணா காது குடுத்து கேட்கலாம். நெறைய விஷயங்கள பேசலாம். மற்றவங்க கேட்கறாங்கன்ட்டு கூட நாம உட்கார்ந்து மணிக்கணக்குல அதே விஷயத்த பேசலாம். ஏன்னா நம்ம படிச்சிருக்கிறோம். அதனால பேசலாம். ஆனா நடைமுறையில நீங்க அத அனுபவத்துக்கு கொண்டு வராம, ஒரு பலனும் கிடைக்காது. அப்ப இதனால கால விரயம் தான் ஆகும். அப்ப இறைவனுடைய படைப்புல நீங்க கவனிச்சீங்கன்னா, இறைவன் தான் மலரை படைக்கிறான். மலர்கள யார் படைச்சா? இறைவன் தான் படைச்சான். அப்ப அந்த மலர்களுடைய மனமும், அதனுடைய சந்தோஷமும் நமக்கு ஒரு ஆனந்தத்தை குடுக்குது. ஆனா அதே இறைவன் தான் நெரிஞ்சு முள்ளையும் படைச்சிருக்கிறான். அத நம்ம மறந்துறக்கூடாது. ஏன்னா இறைவன் வந்து மலரை படைச்சுட்டு அப்படியே விட்டுறலையே. நெரிஞ்சு முள்ளையும் அல்ல படைச்சிருக்கிறான். அப்போ மலர் என்கிற வாழ்வியல் அறநெறியில் நாம வழுவாமல் பயணம் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு அந்த மலரினுடைய மனம், அந்த மலரினுடைய அனுபவம் ஆனந்தத்தை கொடுக்கும். ஆனா, நாம அந்த மலர் என்கிற வாழ்வியல் அறநெறியிலிருந்து தவறிட்டோம் அப்படின்னா, நமக்கு நெரிஞ்சு முள் என்ற துன்பங்கள் நம்மை தாக்கும். அப்ப இந்த 2 விஷயங்களும் இங்க நடைமுறையில உலகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இது நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறத நாம தான் முடிவு பண்ணணுங்கிறத திருமூலருடைய திருமந்திரமே சொல்லுது. அந்த பாடல் என்னன்னா, "நெறியை படைத்தான் நெரிஞ்சில் படைத்தான். நெறியில் வழுவின் நெரிஞ்சில் முட்பாயும். நெறியில் வழுவாதியங்க வல்லார்க்கு நெறியின் நெரிஞ்சில் முட்பாய் அகலாவே." இந்த பாடல அனுப்புறேன். இப்ப நான் திருமந்திரத்த வச்சு உங்களுக்கு அந்த ஆனந்தத்த சுட்டிக்காட்டுறேன். வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப பாருங்களேன், இறைவன் வந்து 2 விஷயத்த படைச்சிருக்கான். நெறி, வாழ்வியல் நெறி, அறம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றான். அந்த அறம் நம்ம தவறாம வாழ்ந்தோம் அப்படின்னா, அந்த அறம் நம்மை காக்கும். தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா பெரியவங்க? அறம்னா என்ன? தர்மம்னு அர்த்தம். தர்மம்ங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டு. அறம்ங்கிறது தமிழ் வார்த்தை. ஆனா நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் பேசுவோம். அதனால நம்ம இதையும் ஒழுங்கா பேச மாட்டோம், அதையும் ஒழுங்கா பேச மாட்டோம். ஆனா என்ன புரிஞ்சுக்கணும்னா, தர்மம் தலை காக்குமாவது புரியுது இல்லையா? அப்ப தர்மம் தலை காக்கும்னா, அந்த அறம் தவறாமல் நம்ம வாழ்ந்தா நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நமக்கு சங்கடங்கள் இல்லாமல் இருக்கும். அந்த அறம் தவறிட்டா, நெறியை படைத்தான், நெரிஞ்சில் படைத்தான். அற வாழ்க்கையும் நமக்கு காட்டிக் குடுத்தான். மோசமான வாழ்க்கையும் நமக்கு காட்டிக் குடுக்குறான். 2மே இங்க இருக்கு. நெறிங்கிறது நேர்மையான வாழ்க்கை. நெரிஞ்சல்ங்கிறது தீய வாழ்க்கை. 2யுமே இறைவன் இங்க குடுத்திருக்கிறான். நம்ம இடத்துல குடுத்திருக்கிறான். ஆனா அந்த நெறியில் வழுவின் நெரிஞ்சில் முட்பாயும். அந்த நெறியிலிருந்து நீங்கள் வழுவி விட்டீர்களானால், அந்த அறநெறியில் வாழாமல் தவறி விட்டீர்களானால், அங்கேயே கொடுத்திருக்கிறேன் நான் உனக்கு நெரிஞ்சில் முள். அது உன்னை குத்துங்கிறாரு. அந்த நெரிஞ்சில் முள் பாயும். நெறியில் வழுவாது இயங்க வல்லார்க்கு. அந்த அறநெறியிலிருந்து தவறாமல் சரியாக வாழுகின்றவர்களுக்கு, நெறியின் நெரிஞ்சில் முள் பாய் அகலாவேன்னா, அந்த நெறியில அந்த நெரிஞ்சில் முள் தொடவே முடியாது. பக்கத்துல கூட வர முடியாது. அப்ப அந்த நிலை நாம இங்க அடைய வேண்டியிருக்கு. அப்ப நாம இங்க பேசி வருகின்ற இந்த ஆன்மீக கருத்துக்கள் வந்து, இறைவனுடைய இன்றியமையாத அந்த அருளை அடைவதற்காக பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த அருளை நம்ம அடையும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில ஆனந்தம்ங்கிறதே வரும். ஆனந்தம்ங்கிறது வந்து ஒரு பேரின்பம், பேரானந்தம் என்ற நிலையில நான் பேசிட்டு இருக்கேன். நான் சிற்றின்பம், சிறிய சிறிய மகிழ்ச்சி, சந்தோஷம்ங்கிற விஷயத்தினுடைய தலைப்புல நான் இப்ப பேசல. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்க டாபிக் வந்து ஆனந்தம். இன்பம் என்ற அர்த்தம். தமிழ்ல வந்து இன்பம், பேரின்பம் என்ற அர்த்தம். அப்ப இங்க அந்த பேரின்பத்தை நம்ம அடையணும்னா, நம்முடைய வாழ்க்கையில நாம தர்மம் தவறாம வாழணும். அறநெறியில் வாழணும். அப்பொழுது மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இறைவன் வந்து படைப்புல 2மே வச்சிருப்பான். தர்மமும் இருக்கு, அதர்மமும் இருக்கு. மலரும் இருக்கு, நெரிஞ்சில் முள்ளும் இருக்கு. நமக்கு எது தேவை? நெரிஞ்சில் முள் தேவையா? நெரிஞ்சில் முள்ள யாராவது விரும்புவோமா? அது குத்தும். அப்ப மலர் தான் மென்மையா இருக்கு. அதனுடைய மனம் நமக்கு மனமயக்கத்த உண்டு பண்ணுது, ஒரு வசீகரத்த உண்டு பண்ணுது, ஒரு சந்தோஷத்த குடுக்குது. அப்ப நம்ம மலரை தேர்ந்தெடுக்கிறது தானே நல்லா இருக்கும். அப்ப அது மாரி அறத்தை தேர்ந்தெடுக்கணும், தர்மத்தை தேர்ந்தெடுக்கணும். அப்பொழுது மட்டும் தான் நம்முடைய வாழ்க்கை வந்து ஆனந்தமாக இருக்கும், சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த நிலைக்கு வந்து என்ன நம்ம அடையணும்? அந்த விளக்கின் வெளிச்சத்த நம்ம பெறணும். மனதுக்கு உண்டான இருளை நம்ம போக்கணும்.
அப்ப அப்படிப்பட்ட விளக்காக இருக்கின்ற அறிவு வந்து ஒரு சாதாரண அறிவு அல்ல. அது எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட பேரறிவு. அந்த விளக்காக நம்மிடத்துல பிரகாசித்துக் கொண்டிருக்கிற அறிவு இருக்கே, அது சாதாரண அறிவு கிடையாது. எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட பேரறிவு. அறிவுக்கு அறிவாம் பேரறிவை பற்றிய அறிவு. அதைத்தான் நாம் இங்கு அறிய வேண்டும். அது எல்லாம் அறியும் அறிவு அப்படிங்கிறார் திருமூலர். திருமூலரே சொல்றார், அது எல்லாம் அறியும் அறிவு. அப்ப இந்த அறிவை நம்ம வெறும் ஏட்டுச் சுரைக்காயை வச்சு தெரிஞ்சுக்க முடியாது. இந்த அறிவை வந்து வெறும் படிப்பளவில நம்ம கற்றுக்கொள்ள முடியாது. அது நமக்கு அனுபவம் ஆகணும்னா, அதற்கு குருவின் துணை தேவை அப்படின்னு சொல்றாரு. குருவின் துணையோடு அனுபவ ரீதியாகவே அந்த அறிவை நாம் அடைய வேண்டும், அடைய முடியும். இந்த அறிவை வந்து நம்முடைய கருவி, கரணங்கள் வழியாக பெற்றுவிட முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நாம சாதாரணமா இந்த புற அறிவு மாதிரி இறைவனுடைய அந்த பேரறிவை வந்து அனுபவமாக்க முடியாது. புற அறிவுங்கிறது நான் தான் சொன்னேன். ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் செய்யுதுங்க. ஆனா அந்த ஐஸ்கிரீம் வந்து சந்தோஷத்தை குடுக்குதுங்கிறதுக்காக அளவுக்கு மிஞ்சி சாப்பிட முடியுமா? திகட்ட ஆரம்பிக்குது. ஆனா இறைவனுடைய அந்த பேரறிவு அனுபவம் என்பது திகட்டாதது. அது எல்லை இல்லாதது. அதை வந்து சாதாரண இந்த கருவி கரணங்கள் நம்ம இடத்துல இருக்கிற புலன்கள் மூலமாகவோ, மனதின் மூலமாகவோ அனுபவமாக்கிட முடியாது. அதன் வாயிலாக பெற முடியாது. ஏனென்றால் அவைகள் கருவி கரணங்களுக்கு அப்பாற்பட்டதுங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ அந்த நிலையை அடைவதற்காகத்தான் இங்க அந்த விளக்கை காட்டிக் கொடுக்கின்ற அருளாளர்களுடைய தொடர்பு நம்ம உண்டு பண்ணிக்கணும். விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள். அந்த அறிவை காட்டிக் கொடுக்கின்ற அறிவுடையார்களுடைய தொடர்பை நம்ம உண்டாக்கி கொள்ளணும் அப்படிங்கிறது திருமந்திரம் நமக்கு சுட்டி காட்டுது. அதுக்கே திருமந்திரம் இன்னும் சொல்லுது, கொல்லினும் நல்ல குருவினை கொள்க, உள்ள பொருள் உடல் ஆவியுடன் ஈக அப்படின்னு திருமந்திரம் இருக்கு. அந்த மாதிரி நீங்க பிடிப்பதாக இருந்தாலும் நல்ல குருவினை பெற்றுக் கொள்ளுங்கள். நல்ல குருவை அடைந்து அறிவை காட்டிக் கொடுக்கின்ற, சத்தை காட்டிக் கொடுக்கின்ற சத்குருவின் தொடர்பை உண்டாக்கி கொள்ளுங்கள். அதன் மூலமாக உள்ள பொருள் அந்த உடல் ஆவியுடன் ஈக, அது உன்னுள்ளேயே இருக்கிறது என்பதை அவர் காட்டிக் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மை திருமந்திரம் இங்க சுட்டி காட்டுது. அப்ப இதற்காக நம்ம முயற்சி செய்யணும். ஏன்னா நம்ம முயற்சி இல்லாம ஒண்ணுமே நடக்காது. நம்ம அதை அடைவதற்கான வாய்ப்பை உருவாக்கணும், அதற்கான முயற்சியை நம்ம மேற்கொள்ளணும், அதற்கான இறைவனுடைய அருளை நம்ம பெறுவதற்காக போராடணும். அப்படி நம்ம போராடி அந்த நிலையில நிற்பதற்கான வாழ்க்கை வந்து அறநெறி தவறாமல் நம்ம வாழணும். ஏன்னா அறநெறி தவறாமல் நம்ம வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த பரம்பொருளாகிய இறைவன் நமக்கு வந்து அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பான். இதை வந்து திருமூலருடைய இன்னொரு பாட்டு சொல்லுது, அப்பனை பூண்டு கொண்டு புகுந்தறிவார் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்பனை பூண்டு கொண்டு புகுந்தறிவார்ங்கிற திருமூலருடைய திருமந்திர பாடல் அத்தகைய போற்றுதலுக்குரிய நிலையை அடைய பல ஆண்டுகள் கூட ஆகலாம். ஆனா பல பிறவிகள் கூட எடுக்க வேண்டி வரலாம். அதை நாம் இப்பொழுது கிடைத்த மனித பிறவியில் பயன்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பகுத்தறிவின் பரிமாண உயர்வில் அடைய வேண்டிய ஒரு லட்சியமாக பார்க்க வேண்டும் என்று இங்க மகான்கள் சொல்றாங்க. காரணம் என்னன்னா, எத்தனையோ பேர் வந்து இந்த மனித பிறவி கிடைக்காம கீழ்நிலையில இருக்காங்க. இன்னுமே கீழ்நிலை ஜீவராசிகள் எல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்கு. அதுகளுக்கெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. ஆனா மனித பிறவி கிடைச்சி நாம அதை பயன்படுத்தாம அதை ஈனப்பிறவியா வாழ்ந்து இந்த வாழ்க்கையை தொலைக்கிறதுனால இந்த பிறவி தான் வீணாகும். இவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வீணாகும். ஏன்னா இந்த வாழ்க்கையில நம்ம என்ன எடுத்துட்டு போக போறோம்? எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதை கொண்டு போக முடியாது இல்லையா? அப்ப நம்ம வாழ்வதற்கு வாழ்க்கை மட்டும் சுகமாக இருக்குங்கிறதுக்காக நம்ம சம்பாதிக்கிறோம். நம்ம இங்க சௌரியமா வாழணும், கார்ல வாழணும், பங்களாவில் வாழணும்னு ஆசைப்படுறதுக்காக நம்ம ஓடுறோம். ஆனா அந்த ஓட்டம் வந்து எதன் அடிப்படையில் நம்ம இடத்துல இருக்குன்னா, அறம் தவறிய வாழ்க்கையா இருந்தா அது எப்படி நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும்? அது தற்காலிகமாக சுகத்தை கொடுப்பது போல நமக்கு இருந்தாலும் அதே சுகம் நமக்கு துயரத்தை கொடுப்பதையும் நம்ம பார்க்கிறோம். அதுக்கு தானே எக்ஸாம்பிள் வந்து ஐஸ்கிரீம். நமக்கு பிடிச்சமான பொருள் தான் ஐஸ்கிரீம். ஆனா அந்த ஐஸ்கிரீமை வந்து ஒண்ணுக்கு மேல சாப்பிட்டா திகட்டுது இல்லையா? 1, 2 சாப்பிடலாம். அதுக்கு மேல சாப்பிட முடிய மாட்டேங்குது. அது மாதிரி இங்க நம்ம அறம் தவறி வாழுகின்ற வாழ்க்கை ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மேலும் மேலும் அறம் தவறி போனா அது என்ன பண்ணும்? நம்மளுக்கு கடைசி துயரத்தை தான் கொடுக்கும். நிறைய பேர் பார்க்கிறோம் இல்லையா? இப்ப அறம் தவறி வாழ்கின்றவருடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம நடைமுறையில நியூஸ்லயே பார்க்கலாம். எப்படியெல்லாம் ஏமாத்திட்டு இருந்தான், இன்னைக்கு அவன் எந்த நிலையில் இருக்கிறான், ஜெயிலில் இருக்கிறான், கோர்ட்டு கேஸ்ல அலைஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பிறவியை நம்ம சரியாக பயன்படுத்தணும். இத மாணிக்கவாசக பெருமானுடைய திருவாசகம் சொல்லுது இல்லையா? எல்லா பிறப்பும் பிறந்திடைத்தேன் எம்பெருமானேன்றாரு. எல்லா பிறப்பும் புல்லிலிருந்து புழுவா, புல்லிருந்து மனிதராய், பேயாய், கணங்களாய், முனிவராய், தேவராய், எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படிங்கிறார். அப்ப எல்லா பிறப்பும் பிறந்திழைத்துமே அடைய முடியல.
ஆனா எனக்கு இப்ப கிடைச்சிருக்கிற அரிதான பிறவி இந்த மனித பிறவி. அப்ப இந்த மனித பிறவியினுடைய மகத்துவமே என்ன? அந்த 6ஆம் அறிவு, பகுத்தறிவு. அப்ப அந்த பகுத்தறிவை கொண்டு என்னுடைய வாழ்க்கைய நான் வடிவமைச்சுக்கிறேன். எப்படி? புருஷார்த்தம்ங்கிற முறையில. புருஷார்த்தம்னா என்ன? அறம், பொருள், இன்பம், வீடு. தர்மார்த்த, காம, மோட்சம். அப்போ நான் நேர் வழியில அறம் தவறாமல் வாழப் போறேன். அதன் வாயிலாக நான் நல்வழியில பொருளாதாரத்தை ஈட்டுகின்றேன். அதன் வாயிலாக நான் உண்மையான இன்பத்தை அனுபவமாக்குறேன். அறம், பொருள், இன்பம். அந்த உண்மையான இன்பம் எனக்கு அனுபவமாகும்போது எனக்கு என்ன கிடைச்சிரும்? வீடு பேறு கிடைச்சிடும். தானாகவே என்னுடைய வீடு பேறுங்கிறது என்ன? மோட்சம், முக்தி, பிறவா பெருநிலை அப்படிங்கிற அந்த நிலை வந்து தானாகவே உண்டாகும். ஆனா இதுக்கு முன்னாடி இருக்கிற 3 ப்ராசஸ் கரெக்ட்டா நடக்கணும். 4வது ப்ராசஸ் தான் வீடு பேறு. அப்ப 4வது ப்ராசஸ் வீடு பேறு நடக்கணும்னா, முதல்ல அறம்ங்கிற ஒரு ப்ராசஸ் சரியா நடக்கணும். அதன் வாயிலாக நம்ம சம்பாதிக்கிற பொருளாதாரம் நமக்கு நிக்கணும். நம்ம சம்பாதிக்கிற பொருளாதாரம் நிக்கணும் இல்லையா? அற வழியில சம்பாதிச்சா தான் நிக்கும். அதர்ம வழியில சம்பாதிச்சா இருக்கிறது மாரி இருக்கும். ஒரு நாள் வந்து இன்கம் டாக்ஸ் ரைடோ, இல்ல இடி ரைடோ வந்து எல்லாம் தூக்கிட்டு போயிடுவான். நெறைய பணம் இருக்கிற மாரி பணக்காரங்கள நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது? ஒரு ரைடு நடந்ததுன்னா, ஒட்டுமொத்தமா பணமெல்லாம் முடங்கி போகுது. நடு வீதியில நிக்கிறான். ஆனா வெளிய தெரியாது. அந்த மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமான வாழ்க்கை. அந்த மாரி வாழக்கூடாது இல்லையா? ஆகவே சரியான வழியில அறம் தவறாம வாழணும். அறவழியில் பொருள் ஈட்டணும். அந்த அறவழியில் ஈட்டிய பொருள் வழியா தான் நமக்கு இன்பம் கிடைக்கும். உண்மையான இன்பம் கிடைக்கும். அதுதான் நமக்கு வீடு பேறு, மோட்சம் என்ற நிலைக்கு கொண்டு போகும்ங்கிற ஒரு ஆழமான விஷயத்த இங்க சுட்டிக்காட்டுறாரு. அப்படி சுட்டிக்காட்டும்போது, அந்த நிலைப்பாட்ட வந்து அதே மணிவாசக பெருமான் பாடும்போது என்ன சொல்றாரு? "மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன்" அப்படின்னு அதே திருவாசக பாடல் வரி இருக்கு. "மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன்கிறார்." அப்போ உன்னுடைய திருவடி, உன்னுடைய அந்த அறிவு பிரகாசத்தை நான் கண்டுகிட்டேன் இறைவா. தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக நான் என்னுடைய புனித நிலையை அடைந்து விட்டேன். அந்த ஆனந்த நிலையை அனுபவிக்கிறேன். வீடுற்றேன் அப்படின்ட்டாரு. வீடுற்றேன்னா என்ன? அந்த வீடு பேறுங்கிற நிலையை, அந்த பிறவா பெருநிலையை, அந்த மோட்சத்தை அடைந்து விட்டேன் அப்படின்னு மகான்கள் சொல்றாங்கன்னா, அதுதான் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம அத தான் பார்க்கணும். அதாவது ஞானிகளும், மகான்களும் அடைந்த அனுபவங்கள் நமக்கு ஒரு பாடமா எடுத்துக்கணும். ஏன்னா நாம வந்து தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எப்படிங்க அடையறது அப்படின்ட்டு. திருநாவுக்கரசர் சொல்றாரு இல்லையா? "தேடி கண்டு கொண்டேன் திருமாலொடு நான்முகனும் தேடி தேடொணா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன்" அப்படின்னு தானே திருநாவுக்கரசர் பாடுறாரு. அப்ப திருமாலும் நான்முகனும் கூட தேடி கண்டுபிடிக்க முடியல அந்த இறைவனை. ஆனா நான் எனக்குள்ளே தேடி கண்டு கொண்டேன் என்று அந்த மிகப்பெரிய விஷயத்த நாவுக்கரச பெருமான் நமக்கு சுட்டிக்காட்டுறாரு அப்படின்னா, அதத்தான் மணிவாசக பெருமான் சுட்டிக்காட்டுறாரு. "மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன்" அப்படின்ட்டாரு. அப்போ நான் அதை தெரிந்து கொண்டேன், கண்டுபிடித்து விட்டேன் அப்படின்ட்டாரு. வீடு பேறை அடைந்து விட்டேன் அப்படிங்கிறாரு. அப்ப அதற்கான ஒரு ஆன்மீக பயணத்தை தான் நம்ம தொடங்கணும். அது இன்றே நம்ம தொடங்க வேண்டும். இதையெல்லாம் நம்ம காலம் தாழ்த்திக்கிட்டு இருக்கக்கூடாது. நாளைக்கு பார்த்துக்கலாம், 4 மாசம் கழிச்சு பார்த்துக்கலாம். இன்னொரு 6 மாசம் கழிச்சு தான் நான் ரிட்டயர் ஆகப் போறேன். அப்புறம் 5 மாசம் கழிச்சு தான் இத மேற்கொண்டு ஏதாவது செய்யலாம்னு இருக்கேன். அப்படின்லாம் நம்ம பிளான் பண்ணிட்டு இருந்தா, வாழ்க்கையில என்ன வேணா மாறலாம் இல்லையா? நாளைங்கிறது ஒண்ணு கிடையாது. இன்றைக்கு தான் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு விடிஞ்சா நம்ம எழுந்திருப்போமாங்கிறது கூட நிச்சயம் இல்ல. அப்ப நம்ம நைட்டு தூங்கும்போது ஒரு பூகம்பம் வந்தா கூட முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. இல்லையா? எல்லாருக்கும் நிரந்தரமற்ற வாழ்க்கை இது. நிலையானது கிடையாது. அப்ப இன்றைக்கு நான் என்ன செஞ்சேன்? இன்றைக்கு என்னுடைய ஆன்மீக பயணத்துல நான் எதை தெரிந்து கொண்டேன்? என்ன புரிஞ்சுகிட்டேன்? அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நாம ரொம்ப வேகமா இருக்கணுமே தவிர, இதை தள்ளி போடக்கூடாது. ஏன் இதை நம்ம தள்ளி போடுறோம்? அந்த மாயைங்கிற திரை நம்முடைய கண்களை மூடுவதால தள்ளி போடுறோம். ஏன்னா மாயை தான் நமக்கு மயக்கம் குடுக்குது. இந்த உலகத்தினுடைய விசை சுகங்கள் ஆசையை காட்டுது. அதனால நமக்கு சில விபரீத உணர்வுகளை உண்டாக்குது. அப்ப அதனால நம்ம என்ன பண்றோம்? மனம் போன போக்குல போய்க்கொண்டு தவறான பாதைகள்ல பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதற்கான விஞ்ஞானமும் நம்மிடத்துல வளர்ந்து காணப்படுது. விஞ்ஞான வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை வசதிகள பெருக்கிக்குது. இந்த உலகத்துல இன்பம் தரக்கூடிய பொருள்களாக நெறைய கேட்ஜெட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு விதவிதமா இருக்கு. இத எடுத்து ஆப்பரேட் பண்ணா அருமையா இருக்கு. அத எடுத்து ஆப்பரேட் பண்ணா அருமையா இருக்கு. அப்ப இந்த மயக்கம், இந்த உலகம்ங்கிற ஒரு மயக்கம் என்ன பண்ணுதுன்னா, விதவிதமான பொருள்களை காட்டி நம்முடைய குறிக்கோளிலிருந்து நம்மை விலக்கி விட்டு விட்டது. அந்த வீடு பேறுங்கிற நிலைக்கு போக முடியாத மாரி இங்க ஆசை வயப்பட்டு, அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிற நிலைய நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெரும்பாலான மக்கள் அப்படிதான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் வந்து இந்த பொருளாதாரத்தை ஈட்டி, அதை செலவழித்துக்கிட்டு வாழ்ந்தா போதும். அதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாரி நெனச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஆனா இதுல கிடைக்கக்கூடிய இன்பம் வந்து நிலையான இன்பம் கிடையாது இல்லையா? அது தற்காலிகமான மகிழ்ச்சி, தற்காலிகமான சந்தோஷம். அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பொருள்கள் மீது உள்ள மோகத்தினால நாம் நம்முடைய முக்கியமான எல்லாவற்றையும் மறந்து விடுகின்றோம்.
இந்த இன்பத்தை நாடிக்கொண்டே பூமியில் வாழ்நாட்களை வீணடித்துக் கொள்கின்றோம் அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. அந்த பாடலும் சொல்றேன். ஆண்டு பலவும் கழிந்தன அப்பனை பூண்டு கொண்டாரும் புகுந்தறிவார் இல்லை. நீண்டன காலங்கள் நீண்டு கொடிக்கினும் தூண்டு விளக்கின் சுடரறியாரே. எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. தூண்டு விளக்கின் சுடரறியாரே. யாரு? ஆண்டு பலவும் கழிந்தன அப்பனை பூண்டு கொண்டாரும் புகுந்தறிவார் இல்லை. நீண்டன காலங்கள் நீண்டு கொடுக்கினும் தூண்டு விளக்கின் சுடரறியாரே. இதெல்லாம் அருமையான பாடல். திருமந்திர பாடல் எல்லாம் ரொம்ப ஆழமான விஷயம். படிச்சு பாருங்க. அனுப்பிச்சிட்டேன். ஆண்டு பலவும் கழிந்தன. இப்படிதான் நம்முடைய வாழ்நாட்கள் போயிட்டே இருக்கு. அப்பனை பூண்டு கொண்டாரும் புகுந்தறிவார் இல்லை. அப்படிப்பட்ட இறைவனை தெரிந்து கொள்வதற்கு யாரும் தயாராகவே இல்லை. நீண்டன காலங்கள் நீண்டு கொடுக்கினும் தூண்டு விளக்கின் சுடரறியாரே. அப்போ நம்முடைய தூண்டு விளக்கு இருக்கு இல்லையா, நம்மை தூண்டுகின்ற விளக்கு, அது எது? சாதாரணமா நம்ம பயன்பாட்டில் வச்சிருக்கிற இந்த புலன்களும் மனசும் நமக்கு ஒரு கருவிதான். ஆனா நம்ம அதுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அந்த மனசும் புலன்களும் வெளி விஷயங்களை போய் ஆர்வம் காட்டுது, வெளி விஷய சுகங்கள்ல நம்மளை ஈர்க்குது, அதுல போய் சிக்கிக்கிட்டே இருக்கோம். ஆனா நம்ம இடத்துலயே ஒரு அறிவு பிரகாசிச்சுட்டு இருக்கு, அதை நம்ம பார்க்க தயாரா இல்லை. அந்த அறிவினுடைய வெளிச்சத்தை நம்ம பெறுவதற்கு தயாராக இல்லை. ஆனா இந்த இருள் வாழ்க்கையை விரும்புறோம். மனம் விரும்புகின்ற இருள் வாழ்க்கையை விரும்புறோம். மனசு இந்த வெளியிருக்கிற புலன்கள் மூலமாகவும் தன்னுடைய ஆசா பாசங்களுக்கு ஏற்ற மாதிரியும் அதுல சிக்கிக்கிட்டு அதுலயே நம்மளை இழுத்துக்கிட்டே போகுது. அப்ப இந்த மாதிரியே நமக்கு தெரியாம இந்த மாதிரி பாதையில போய் சிக்கி சிக்கி நம்ம சின்ன பின்னம் ஆயிட்டு இருக்கோம். அப்ப இதுல இருந்து நம்ம விடுபடணும். இதுல இருந்து விடுபட்டு நமக்கு உண்மையான அந்த தூண்டோ விளக்கு இருக்கு இல்லையா, அந்த அறிவு இருக்கு இல்லையா, அதை நாம தூண்டி விடணும். நம்ம இடத்துல இருக்கிறத பிரகாசிக்காம இருக்கு. ஒரு விளக்கு திரியில எப்படி மேல கரி படிச்சுட்டா அந்த விளக்கு திரி ரொம்ப டல்லா விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கும், பிரகாசமா இருக்காது. அந்த ரூம்ல லைட் வெளிச்சமே பத்தாது, பிரைட்னஸ் இருக்காது. நீங்க ஒரு தூண்டுகோலை எடுத்து ஜஸ்ட் அந்த மேல இருக்கிற அந்த கரியை தட்டி விட்டீங்கன்னா அந்த திரியில இருந்த கரி விழுந்த மறு வினாடி அந்த சுடர் பிரகாசமா எரிய ஆரம்பிச்ச உடனே அந்த ரூம் முழுவதுமாக வெளிச்சம் பரவுது இல்லையா. இதெல்லாம் நம்ம ஓமானமா சொல்றோம். அனுபவத்துல இந்த மாதிரி எல்லாம் தூண்டு விளக்கு தூண்டுகோலை வச்சு நம்ம அந்த விளக்கை பிரகாசமாக்குறோம் இல்லையா. அது மாதிரி இங்க இறைவன் அந்த தூய அறிவாக பிரகாசித்துக் கொண்டிருக்கான். அவனை தூண்டுவதற்கான தூண்டுகோல் தான் இங்க மகான்களுடைய விஷயங்கள்லாம். அவங்க சொல்ற அந்த அற்புதமான விஷயங்களை நம்ம உள்ள வாங்கினாத்தான் நம்முடைய மனம் அதுல ஈர்க்கப்பட்டு நம்ம இடத்துல இருக்கிற அறியாமைகள் நீக்கப்பட்டு அந்த உண்மைத்தன்மை நம்மால் உணரப்பட்டு நம்ம இந்த பிறவி பயனை அடைய முடியுமே தவிர வேற நாம என்ன வகையில இதை பெற முடியும்னு நினைக்கிறீங்க? வேற நம்ம எந்த மாதிரி பக்தி செலுத்தினா நமக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும்? அதெல்லாம் ஒண்ணுமே கிடைக்காது. ஏன்னா மனசுதான் இங்க மிகப்பெரிய ஒரு தடை. நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கும் நம்முடைய வீழ்ச்சிக்கும் மனசு தான். அப்ப அந்த மனதை நம்ம எப்படி கையாளுறோங்கிற விஷயத்தை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே இருக்கு. அப்போ இந்த உண்மையான ஆனந்தம் என்பது அந்த இறைத்தன்மையில் இருக்கு, அந்த இறைவனிடத்தில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொண்டு அப்ப அதற்கான பாதையில நம்ம பயணம் பண்ணா மட்டும்தான் அது நமக்கு பேரானந்தத்தை கொடுக்கும். அதைத்தான் திருமூலருடைய திருமந்திர பாடல் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று அந்த இன்பத்தை பற்றி தான் பேசுறாரு. இங்க திருமூலர் பேசுகின்ற அந்த ஆனந்தம் இருக்கு இல்லையா, அந்த இன்பம் இருக்கு இல்லையா, அது நான் மட்டும் பெற்றா போதாது, எல்லோரும் பெறணும். ஆகவே அது என்னன்னு தெரிந்து கொண்டு அந்த பாதையிலே நீங்க பயணம் பண்ண வேண்டும் என்றுதான் இங்க மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். ஆகவே நேரம் கருதி இந்த வகுப்பை நான் இத்தோடு நிறைவு செய்கிறேன். காரணம் என்னன்னா நேரம் பத்தல. நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்கு இருப்பது அந்த தூய அறிவாகிய இறைவன் மட்டும்தான். அவன் எல்லாவற்றிலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த பிரகாசத்துக்கு தடையாக இருப்பது நம்ம இடத்துல மனம்தான். ஏன்னா எல்லா ஜீவராசிகளிடத்திலும் புலன்கள் பத்தல. இறைவன் பிரகாசிப்பதற்கு அந்த தூய அறிவு பிரகாசிப்பதற்கான புலன்கள் கிடையாது மற்ற ஜீவராசிகள் கிட்ட. ஒரு அறிவு தாவரத்துக்கிட்டையும் இறைவன் பிரகாசிக்க முடியாது. 5 புலன்களை கொண்ட மிருகத்தினிடத்திலும் இறைவன் பிரகாசிக்க முடியாது. ஆனா மனிதனிடத்துல மட்டும்தான் இறைவன் பிரகாசிக்க முடியும். அதற்கு என்ன காரணம்னா மனிதனிடத்திலே மனம் என்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால. அப்ப அந்த மனதை அவன் தூய்மையாக வைத்துக் கொண்டா அந்த தூய அறிவு முழுவதுமாக அதுல பிரகாசிக்கும். அப்ப அந்த மனமானது ஒரு பளிங்கு போன்ற கண்ணாடி மாதிரி தூய்மை அடைய வேண்டும் என்றுதான் இங்க மகான்கள் எதிர்பார்க்கிறாங்க. அப்ப அந்த தூய்மைக்கான சாதனைகளை நாம் இது மாதிரி அத்தியாத்ம யோக நூல்களை படிக்கணும், ஆன்மவியல் பாடங்களை தொடர்ந்து கடைபிடிக்கணும். அதில் சொல்லப்பட்ட பிரம்ம தியானத்தை, அந்த வெட்டவெளி தியானத்தெல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் நீங்க சரியா கடைபிடிச்சீங்கன்னா அந்த பேரானந்த பெருநிலையை அனுபவமாக்கலாம்.
அதுதான் இங்க உண்மையான ஆனந்தம். மற்றபடி நாம் நினைத்துக் கொண்டிருப்பதெல்லாம் சிற்றின்பம், சிறிய சிறிய மகிழ்ச்சி, சந்தோஷம். இது நிலையானது கிடையாது என்று புரிந்து கொள்ளுங்க. அப்ப நிலையான ஆனந்தம் என்பது சாட்சாத் அந்த இறைவன் தான். அதுதான் சச்சித் ஆனந்தம் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.